அல்லேலூயா. தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னே தெரியல. பரலோகத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வழக்கமாக நடக்கிற சில காரியங்கள் இருக்கும். ஒரு கூட்டத்தில் அபிஷேகம், ஒரு கூட்டத்தில் அந்நிய பாஷை பேசுகிறது, ரட்சிப்பு, இதெல்லாம் இருக்கும். ஆனால் சில முக்கியமான சரித்திர நிகழ்வுகள், நான் சொல்கிற சரித்திரம் என்பது வேதாகம சரித்திரம் அல்லது ஆவிக்குரிய சரித்திரம். பரலோகத்தில் ஒரு சரித்திரம் வச்சுருப்பாங்க. பூமியில் நம்ம சரித்திரம் வச்சுருக்கிற மாதிரி யார் எப்போ நடத்தினா, பானிபட் போர் எப்போ நடந்தது, அக்பர் எப்போ வந்தார், இப்படிலாம் நம்ம சரித்திரம் வச்சுருப்போம். அப்போ ஆனால் பரலோகத்தில் ஒரு சரித்திரம் இருக்கும். அந்த பரலோக சரித்திரம் எல்லா உலக காரியங்களையும், பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, பூமியில் ஒவ்வொரு காரியங்களையும் பரலோகத்தில் எப்போ நடத்தினாங்க, ஒரு கால மாற்றம் எப்போ உண்டானது, யாரை பயன்படுத்தினாங்க, எல்லாமே அங்கே நினைவு குறிப்புகளாக புத்தகங்களாக எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் நல்ல வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்னுடைய செய்தியில் ஒன்றில் பரலோகத்தின் புஸ்தகங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு செய்தி இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். என்னென்ன புத்தகங்கள்? நியாய தீர்ப்புக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது, தேவன் செய்த கிரியைகளுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது, நிறைய புஸ்தகம், ஒவ்வொரு மனிதனுடைய கிரியைகளும் காரியங்களும் புத்தகங்களாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் நிறைய டேட்டாஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்க போகும்போது பரலோகத்தில் ஒரு சரித்திரம் இருக்கிறது. அந்த சரித்திரம் பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையில் உண்டான உறவு சம்மந்தப்பட்டது. அப்போ எப்போ ஒரு காலத்திலேருந்து இன்னொரு கால மாற்றம் நடந்தது, அதுக்கு கர்த்தர் யாரை பயன்படுத்தினார்? மோசையை பயன்படுத்தினது. மோசைக்கு கூட இருந்தவங்க. நாளாகம புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த நாளாகம புஸ்தகம் தாண்டி நீங்கள் இஸ்ரேலில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நாளாகம புஸ்தகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு ராஜாக்கள் இருந்த போது நாளாகம புஸ்தகம்னா பேரை கேட்க தான் ஒரு மாதிரி இருக்குது. நாளாகம புஸ்தகம் என்றால் இந்த டைரி என்று பொருள். நாள் ஆகமம், ஒவ்வொரு நாளும் என்ன நடந்துச்சுங்கிறத எழுதி வைப்பாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா ஒரு டைரி எழுதுகிற பழக்கம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் நிறைய பேருக்குள்ளே இருந்தது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா 1ஆம் தேதி இனிமேல் ஒழுங்காக டைரி எழுதணும்னு சொல்லி 4 நாள் எழுதிட்டு அப்புறம் வச்சுருவாங்க. டைரி அதெல்லாம் வாங்குவாங்க. அந்த காலத்தில் வாங்கி தங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன முக்கியம் நடந்ததுன்னு எழுதுவாங்க. அது மாதிரி தினசரி நடந்த நிகழ்வுகளை குறித்து வைப்பதற்கு பேர் தான் நாள் ஆகமம். அது மாதிரி பரலோகத்தில் ஒரு நாளாகமம் வைக்கப்பட்டிருக்கும். அதில் கர்த்தர் செய்த காரியங்கள், அதில் பிரத்யேகமாக ஒரு கால மாற்றம், ஒரு புதிய காரியம், இந்த செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாம் அதில் பதிவு செஞ்சு வச்சுருப்பாங்க. அதுக்கு நிறைய தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி இருக்கும். புஸ்தகங்கள் என்று இருக்கிறது, புஸ்தக சுருள்கள் என்று இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் இங்கே பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறாங்கன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவைகள் தான் பரலோகத்தினுடைய குறிப்புகள். அந்த குறிப்புகளில் பார்த்திங்கன்னா விசேஷமான முக்கியமான சரித்திர காலகட்டங்களை குறித்து வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புதிய காரியம் நடக்கும்போது பரலோகத்தினுடைய முக்கியமான தேவதூதர்கள் முழுசும் அந்த இடத்துல வந்துடுவாங்க. அவர்களை சாட்சியாக வச்சுருப்பாங்க. அவங்க கண் பார்க்கணும், அவங்களுக்கு முன்னால் சாட்சி. ஒரு கூட்டம் பேர் கர்த்தர் அந்த காரியங்களை, புதிய காரியத்தை கொண்டு வரும்போது கர்த்தரை துதிப்பாங்க. நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஏதோ நமக்கு வழக்கமான ஒரு கூட்டம், நம்ம வழக்கமாக அழைக்கப்பட்டு வந்தோம், ஒரு பாட்டு பாடுவாங்க, ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பார் என்று நம்ம நினைக்கிறோம். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, பூமியிலே கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை, ஒரு வித்தியாசமான காரியத்தை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால் பரலோகத்தினுடைய தேவ தூதர்கள் அதை உற்று பார்ப்பாங்க. அதை உற்று பார்ப்பாங்க. அவர்கள் நிறைய பேரும் சாட்சியாக நிற்பாங்க. நிறைய பேர் அந்த காரியம் நடக்கும்போது துதிப்பாங்க. தேவனை துதிக்கணும். தேவனை துதிப்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் தேவனை துதிக்கிறார்கள். துதிக்கத்தான் தேவனுடைய மகிமை வெளிப்படும். அந்த மகிமை வெளிப்படும் போது அங்கே பிசாசனுடைய காரியங்களோ தேவையற்ற காரியங்களோ உள்ளே வர முடியாது. துதி என்பது ஒரு பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் துதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பியூரிஃபையர். இப்போ ஜனங்கள் நிறைய இருக்கிற இடத்துல நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தேவாலயத்துக்கு வரும்போது ஜனங்கள் நிறையா வருவாங்கல்ல. அப்போ அவர்களுடைய சுவாசம், காற்று இதெல்லாம் நிறைய அந்த இடத்துல இருக்கும். அது அழுக்காகிரும், ஒரு மாதிரி அது கரப்ட் ஆகிரும். அதுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா அங்கே ஒரு புகை போடுவாங்க. சில இந்து கோயில்களில் இப்போவுமே செய்வாங்க. சாம்பிராணி, குங்குலியம், வெள்ளைப்போளம் இதெல்லாம் எப்படி தயாரிக்கணும், வாசனை பொருள், அந்த வாசனை புகை எப்படி தயாரிக்கணும்னு லேவியர் ஆகமத்தில் இருக்குது, யாத்ராகமத்தில் இருக்குது. அதை போட்டு அப்படி அசைவாட்டுவாங்க. அப்படி அந்த இடம் முழுசும் அது சுத்தப்படுத்தும். அதே மாதிரி தான் கர்த்தர் என்ன செய்வார்னா ஆவிக்குரிய காரியங்களில் நம்மை அப்படி பியூரிஃபை பண்ணுறதுக்கு, அந்த மகிமை இறங்கி வரணும்னா அந்த இடம் கர்த்தருடைய மகிமை இறங்குற மாதிரி பியூரிஃபை ஆகணும்.
அது சுத்திகரிக்கப்படணும். ஏன்னா வர்றவர் சாதாரணமான ஆளா? யோசிச்சு பாருங்க, அவரிடத்துல எவ்வளவேனும் பாவம் இல்லை, பாவத்தினுடைய நிழல் கூட இல்லை. அப்போ அப்படிப்பட்டவர் இறங்கி வரணும்னா அந்த பூமியில் சடனாக இறங்கி வந்துட முடியாது. அப்போ முதல்ல அதை பியூரிஃபை பண்ணணும். நம்ம ஊருக்கு பாருங்க, அப்படி வந்து கடை வச்சுருப்பாங்க, அது முன்னால் வந்து 4 பாத்திரத்தை எடுத்து வச்சுருப்பான், 2 கடையை வச்சுருப்போம், கொஞ்சமாக வந்து அப்படியே என்க்ரோச் பண்ணிடுவாங்க, ரோடு முழுசும் கடை வந்துடும். ஆனால் ஒரு மத்திய மந்திரி வர்றாரு அல்லது ஒரு மாநில மந்திரி வர்றாருன்னு சொன்ன உடனே அந்த இடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா காலி செய்யப்படும். ராத்திரியோட ராத்திரியாக வந்து ஆக்கிரமிப்புகளெல்லாம் அகற்றி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி, எங்கள் ஊர் எப்போ அப்படி தாங்க இருக்கும் பாருன்னு சொல்கிற மாதிரி ரோடெல்லாம் வந்து மராமத்து பண்ணி நடக்கிறலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல. ஒரு அமைச்சர் வர்றதுக்கே இப்படி செஞ்சாங்கன்னா கர்த்தர் வர்றதுனா சும்மா வந்துடுவாரா? அப்போ வர்றதுக்கு முன்னால் என்ன செய்யணும்னா அந்த இடம் பரிசுத்தமாக்கணும். தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்யும்போது அந்த இடம் இன்னும் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அதனால தான் நம்ம துதி மாத்திரம் பத்தாது, பரலோகத்தினுடைய துதிக்கிற கூட்டம் தேவ தூதர்கள் இந்த இடத்து முழுவதும் வந்து அப்படியே லொக்கேட் ஆயிடுறாங்க. நமக்கு பார்த்தா ஏதோ வழக்கம் போல் நம்ம வந்த மாதிரி ஜெபிச்ச மாதிரி கர்த்தர் தொட்ட மாதிரி தெரியும். இல்லை, இது பரலோகத்தின் நினைவு புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில் அது குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய காரியம், ஒரு புதிய திருப்புமுனை காரியம். அப்போ இந்த மாதிரி வரும்போது தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, எனக்கு தெரியும், இந்த மாதிரி வரும்போது தான் பரலோகத்தினுடைய தூதர்கள் இந்த இடத்துல இறங்குவாங்க, பரிசுத்தவான்கள் இந்த இடத்துல வந்து இறங்குவாங்க. 24 மூப்பர்கள் என்று சொல்லி ஒரு பரிசுத்தவான்களின் கூட்டம் பரலோகத்திலே அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லா இடத்துலையும் வரமாட்டாங்க. இந்த பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் 24 மூப்பர்களும் சாஷ்டாங்கமாய் விழுந்துன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. ஒரு 24 பேர், புதிய ஏற்பாட்டு காலத்தில் 12 பேர், பழைய ஏற்பாட்டு காலத்தில் 12 பேர் சேர்த்து ஒரு 24 பரிசுத்தவான்கள், 24 மூப்பர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அங்கே மேலே வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க உலகத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை, ஒரு முக்கியமான நிகழ்வை நடத்தும்போது அவங்க அந்த இடத்துல இறங்குவாங்க. அவர்கள் அதுக்கு சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அதை பார்க்கணும், இப்படி நடந்தது. நாளைக்கு நீங்கள் போய் சொன்னால் எனக்கு தெரியலன்னு சொன்னால், இல்லை நடந்தது, நாங்கள் அதை பார்த்தோம், கர்த்தர் அவர்களுக்கு கிருபை வைத்து கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார், கர்த்தர் அந்த விஷயத்தை கொடுத்தார் என்பதற்கு பரலோகத்தில் நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். எப்படி கோர்ட்டில் எல்லாமே சாட்சியோ, பரலோகத்தில் எல்லாமே சாட்சி தான். வேதம் சொல்லுகிறது பரலோகத்தில் சாட்சியிடுகிறவைகள் 3. அப்போ பரலோகத்தில் ஒரு சாட்சி, அது வந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க. நம்ம யாரும் தப்பிக்க முடியாது. எனக்கு சொல்லலை, நான் கேட்கலை, என்னை தொடலை, என்னை நிரப்பலை, நான் பெற்றுக்கொள்ளலைன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. உன்னை தான் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்களே அப்படின்னு காட்டிடுவாங்க. அந்த இடத்துல உங்கள்கூட தான் பேசுனாங்களே, உனக்கு தான் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் எழுதி வச்சுருப்பாங்க. நியாய தீர்ப்பின் நாளில் அதெல்லாம் அந்த புத்தகங்கள் திறக்கப்படும். அப்போ ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா, இந்த காரியங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் அது முக்கியமான நிகழ்வாக பரலோகத்தில் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்மால் விளங்கி கொள்ள முடியும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்போது அதில் எந்த விதமான சின்ன ஒரு பிசகம் வந்து விடக்கூடாதுன்னு முதல்ல இந்த இடத்தை முழுவதும் ஆயத்தப்படுத்துகிற, தேவனை துதிக்கிற ஒரு தூதர் கூட்டம் வந்துடுறாங்க. இவங்க தான் பரலோகத்தில் ஆராதனை செய்கிற தூதர் கூட்டம். பரலோகத்தில் ஆராதனை செய்கிற தேவ தூதர் கூட்டம் கடற்கரை மணலத்தனையாக இருப்பாங்க. கடற்கரை மணலத்தனையாக இருப்பாங்க. அப்படியே அடுக்கடுக்காக இருப்பாங்க. அதை பார்த்தீங்கனாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அடுக்கடுக்காக இருப்பாங்க. அவர்கள் தேவனை இரவு பகலாக துதிப்பாங்க. இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலே கேருபின் சேராபின் அப்படின்னு 2 ஜீவன்கள் இருக்கிறார்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க ஜீவன்கள். நம்ம தூதர்களை தானே பார்த்துருக்குறோம். இவர்கள் பேர் ஜீவன்கள். ஒன்று பேர் கேருபின், இன்னொன்று பேர் சேராபின். இவர்கள் வாய் ஓயாமல் கர்த்தரை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதித்து கொண்டே இருப்பாங்க. துதிக்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு கேருபின் துதிப்பது என்பது ஒரு பெரிய கூட்டம். அதுக்கு வந்து நம்ம லேகியோன்னு வச்சிருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய தேவ தூதர் கூட்டம் 1 கோடி பேர் துதிக்கிறது சமம். ஒரு இப்போ நம்ம புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், 1 கோடி தேவ தூதர்கள் துதிப்பதற்கு ஒரு கேருபின் துதிப்பது சமம். ஒரு பெருந்திரள் கூட்டம், ஒரு 10 கோடி ஜனங்கள் துதிப்பதற்கு ஒரு தேவதூதன் துதிப்பது சமம். அப்போ ஒரு கேருபின் துதிச்சா அது எவ்வளோ பேர் துதிச்சதுக்கு சமம்னு யோசிச்சு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். நான் கணக்கில் வீக், எனக்கு தெரியாது. நம்ம 10 கோடி பேர் துதிச்சா ஒரு தேவதூதன் துதித்ததற்கு சமம். பரலோகத்தில் இருக்கிற தேவதூதன், அதில் 1 கோடி தேவதூதர்கள் சேர்ந்து துதிச்சா அது ஒரு கேருபின் துதிப்பதற்கு சமம். அதனால் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் இந்த கேருபீன்களும் சேராபீன்களும் நிறுத்தப்பட்டிருப்பாங்க. இவர்கள் இது மாத்திரமில்லை, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அவங்களுக்கு பாருங்கள் 4 தலை இருக்கிறத பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு ஆள் ஒரு தரிசனத்தில் ஒரு கேருபீனை பார்த்தான்னா
உண்மையிலே இது பரலோகத்தின் ஜீவன் நினைக்க மாட்டான். ஏதோ பிசாசு தான் வந்து நிற்கிதோன்னு பயந்துருவாங்க. 4 தலை இருக்கும், சிங்கத்தலை, எருது தலை, அப்புறம் வந்து ஒரு கழுகு முகம், ஒரு பெரிய பெரிய செட்டை, 2 செட்டையில் கண்ணை மூடி இருக்கிறாங்க, 2 செட்டையில் காலை மூடி இருக்கிறாங்க, 2 செட்டை பறக்கிறதுக்கு 6 செட்டை இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்தா பயந்துருவீங்க நம்மெல்லாம். ஆனால் அவைகள் தான் தேவனுக்கு பக்க பலத்தில் செக்ரட்டரி மாதிரி 2 பேரும், இந்த பக்கத்தில் ஒன்று அந்த பக்கத்தில் ஒன்று நின்று தேவனை இரவு பகல துதித்து கொண்டே இருப்பாங்க. ஏன் அந்த துதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, துதி தான் என்ன செய்யுதுன்னா கர்த்தருடைய மகிமையை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறது, அந்த இடத்தை பியூரிஃபை பண்ணி பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது. அப்போ பூமியில் ஒரு காரியத்தை செய்யணும்னா பரலோகத்திலேயே பரிசுத்தமாக்குவதற்கு நமக்கு அவ்வளோ துதிகள் தேவைப்படுதுன்னா, பூலோகத்தில் நம்ம எப்படி இருக்கும் பாருங்கள். பூலோகம் முழுசும் அழுக்கு தான், பூலோகம் முழுசும் பிரச்சனை தான். இதை பரிசுத்தப்படுத்தணும். அங்கே கர்த்தருடைய மகிமையை பெருக்குவதற்காக அவர்கள் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த துதிகளுடைய ரகசியம் பெருசு. இப்போ நம்ம சொன்னால் அதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அது நம்ம உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. 2 கொரிந்தியர் 6:1 சொல்லுது, தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு நான் உங்களுக்கு பிரதானமாய் புத்திமதி சொல்லுகிறேன் என்கிறார். கர்த்தருடைய கிருபையை மாத்திர விருதாவாய் வாங்கிடக்கூடாது. அது மாதிரி ஆபத்து உலகத்தில் ஒன்றும் கிடையவே கிடையாது. கூட்டத்தில் வரும்போது ஏதோ சுண்டல் வாங்குற மாதிரி என்னை நிரப்பம் ஆண்டவரே, எனக்கு ஊத்து ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. வாங்கிட்டீங்கன்னா அதற்கு உண்மையாக நீங்கள் நடந்து கொள்ளணும். இப்போ பவுல் அதான் சொல்றார், தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்கிறார். அது ரொம்ப பிரதானமான புத்திமதி. நம்ம என்ன செய்வோம்னா அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியம் எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஆண்டவரை எனக்கும் கொடுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு அதை செய்ய முடியுமா? நிறைவேற்ற முடியுமா? உண்மையில் அந்த கட்ஸ் இருக்குதா உங்களுக்கு? அதற்கு தியாகம் செய்ய முடியுமா? அதற்காக சாகவும் உங்களை ஒப்பு கொடுக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். கோபுரம் கட்ட மனதாக இருந்தால் செல்லுங்கணக்கு செலவு பார்ப்பான்ல. தேவனுடைய கிருபையை மாத்திர விருதாவாக நீங்கள் பெற்றக்கூடாது. கர்த்தருடைய கிருபையை பெற்றால் நீங்கள் அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் நம்ம கொடுக்குற எல்லா கிருபைக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அப்போ பாருங்கள், தேவனுடைய கிருபை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். 2 கொரிந்தியர் 6:1. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தேவனுடைய கிருபையை பெற்று, நல்ல முக்கியமான பாயிண்ட் கவனிங்க, தேவனுடைய கிருபையை பெற்று நீங்கள் அதை பயன்படுத்தாமலோ விருதாவாகவோ இருந்தால் அதை இழந்து போக நேரிடும். எப்படி இழப்பீங்க தெரியுமா? இப்படி விருதாவாக வாங்கி வச்சிருக்கவங்கிட்ட இருக்கிறத தான் சாத்தான் எடுத்துக்கொண்டு போய் விடுவான். அதான் ரொம்ப முக்கியம். சாத்தானுக்கு எப்படி இவ்வளோ பலம் கிடைச்சிருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? சாத்தானுக்கு இவ்வளோ பலம் கிடைச்சிருக்குது எப்படி? நமக்கு தேவனுடைய பலம் கிடைக்குதுன்னு சொன்னால், நம்ம ஜெபம் பண்ணுறோம், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெறுகிறோம், தேவனுடைய ஆவியை நம்ம வாங்கி கொள்ளுகிறோம், கர்த்தரிடத்தில் கிருபை பேக்க நமக்கு முடியும். சாத்தான் எப்படி வாங்க முடியும்? அவன் ஜெபம் பண்ண முடியுமா? ஃபாஸ்டிங் பண்ண முடியுமா? ஆண்டவரே என்னை நிரப்பும் கேட்க முடியுமா? அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, சாத்தானை முதல் சீனில் உங்களுக்கு காட்டும்போது ஒரு சர்ப்பமாக காட்டுறாங்க ஒரு மரத்தில், அவ்வளோதான் அவனுடைய பலம். அவன்கிட்ட வந்து விடப்பட்டது ஒன்று தான், தந்திரம். வேறு என்னமே இல்லை அவன்கிட்ட. முதல்ல இருந்த பவர் ஒன்றுமே இல்லை அவனிடத்தில். முதல்ல அவன் வந்து காப்பாற்றுவதற்காக அழைக்கப்பட்ட ஒரு கேரு. எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் படித்து பாருங்க, சாத்தானுடைய பூர்வ நிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். எந்த தேவதூதனுக்கு கிடைக்காத ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை வைத்திருந்தார். யாரும் உலாவ முடியாத அக்னி கற்கள் நிறைந்த ஒரு இடம் சொல்லி பரலோகத்தில் ஒரு ஸ்தலம் இருக்கு. அது ரொம்ப மகிமையான இடம். அதை யாரும் தரிசனத்தில் கூட பார்க்க முடியாது. அது பக்கத்தில் யாரும் தேவதூதர்கள் கூட போக முடியாது. அது தேவன் கர்த்தர் ஒருத்தர் தான் உள்ள உலாவ முடியும். அந்த அளவுக்கு அது வந்து ப்ரொடெக்ட் பண்ண இடம். அதில் பெரிய பெரிய தேவ ரகசியங்கள் இருக்கிறது. அது மகிமையான ஒரு ஸ்தலம். அக்னி கற்கள் அந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்கும். அந்த அக்னி கற்களுக்குள்ள நுழையக்கூடிய அனுமதி கூட இந்த லூசிஃபர் என்ற பிசாசுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் அப்போ பிசாசா இல்லை, தேவனை ஆராதிக்கிற ஒரு தூதனாக இருந்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாத்தானுடைய பூர்வ நிலை. நான் பல செய்திகளில் சொல்லியிருக்கிறேன். 3 பிரதான தேவதூதர்கள் இருந்தாங்க கர்த்தருக்கு. 4ன்னு சொல்லி ரோமன் கேத்தலிக் வேதத்திலையும் சொல்கிறாங்க. 4 தூதர்கள். ரஃபேல் என்ற ஒரு தூதன் இருந்தார். அவருக்கு வேலை என்னென்னா செப்பனிடுவது அவருடைய வேலை. ஏதாவது ஒன்று வந்து அப்படி கிராக் ஆயிடுச்சுன்னா இப்படி செப்பனிடுறாங்க. செப்பனிடுறதுன்னு தெரியுமில்ல, ரிப்பேர் பார்க்குறாங்கல்ல, அது மாதிரி ஹீலிங் எல்லாம் அவர் மூலம்தான், அந்த தூதருக்கு கீழே இருக்கிற தூதர்களால் தான் நடக்கிறதுன்னு கேத்தலிக் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதான தூதர்களாக இங்கே சொல்லப்பட்டிருப்பது கேப்ரியல் தேவதூதன், மிகாவேல் தேவதூதன். நடுவில் ஒரு தேவதூதன் இருந்தான், அவனுக்கு பேர் லூசிஃபர் என்பது.
லூசிஃபர் என்றால் ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, விடிவெள்ளி என்ற அர்த்தம். மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஒரு சூரியன் உதயமாவதற்கு முன்னால் நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய நட்சத்திரம் தெரியும் கிழக்கு பக்கத்தில். முதல்ல ஒரு நட்சத்திரம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், அது பேர் தான் மார்னிங் ஸ்டார். சூரியன் மறைஞ்ச போது நீங்கள் வந்து மேற்க பாருங்கள், ஒரு பெரிய நட்சத்திரம் தெரியும், அது அது அதே ஸ்டார் தான் அது. இந்த ஸ்டார் பேர் மார்னிங் ஸ்டார். அது காலை நேரத்தில் தோன்றும் விடிவெள்ளி, அந்த பேர் தான் அவங்க மொழியில் லூசிஃபர் என்று பெயர். அவன் பேர் லூசிஃபர், விடிவெள்ளி. அவன் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு வேலையே கர்த்தரை துதிப்பது, துதிகளை நடத்துவது, ஆராதனைகளை கண்டக்ட் பண்ணுறது. அந்த எல்லாம் மியூசிக்கு காரியங்கள், அதற்கு ஒரு பெரிய தேவதூதர் கூட்டம் இருக்குது, அவங்களாம் துதிக்கிற தேவதூதர்கள், அவங்கெல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. அப்போ இவன் தான் அங்கே வந்து கடைசியில் கெட்டு போய் மனதுக்குள்ளே மேட்டிமை வந்து, நாமும் கடவுளை போல் இருந்தால் என்ன, நம்மை ஒரு பெரிய கூட்டம் துதித்தால் என்ன, வடபுறைக்கு மேலே இருக்கிற ஆராதனை கூட்டத்துக்கு மேலே நம்ம ஒரு ஆராதனை கூட்டத்தை ஸ்தாபித்தால் என்னென்னலாம் மனசில் தோன்றி கர்த்தர் அவனை தள்ளிவிட்டார் என்று ஏசாயா 14வது அதிகாரத்தில் அவனுடைய நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, ஆங்கில வேதாமத்தில் ஓ லூசிஃபர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே விடிவெள்ளி என்ற பெயர் இயேசுவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். தாவீதின் வேரும் விடிவெள்ளி நட்சத்திரம். அவன் விழுந்துட்டான், கர்த்தர் ஆண்டவர் அந்த இடத்தை அவர் நிரப்பி இருக்கிறார். இவ பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார்னா அவனை கீழே தள்ளிட்டார். அவன் ஒரு தூதனாக இருந்தவன், பிரதான தூதனாக இருந்தவன். அவன் எப்படி வந்து தன்னை இப்போ பலப்படுத்திட்டான், எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து அவருடைய நிலை ஏசாயா 14 கீழே பார்த்தீங்கன்னா, மிதிக்கப்பட்ட பிரேதத்தை போல, கல்லறை குழிகளுக்கு நடுவில் கிடக்கிற பிரேதத்தை போல இருந்தாயே, எல்லாத்தையும் கர்த்தர் அவன் இடத்திலிருந்து உரிந்து கொண்டு அவனை எம்டி ஆக்கி அவனை அந்த பூமியில் விழ வைத்து விட்டார். அங்கே தான் அவன் இருக்கிறான், ஒரு சர்ப்பம் மாதிரி. அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, அவன் தந்திரம் உள்ளவன், மகா தந்திரம். இனி அவன் பிழைப்பதனாலும் தன்னை வந்து மேன்மைப்படுத்தி கொள்வதானாலும் இந்த தந்திரம் ஒன்றுனால தான் முடியும். வேற அவன்கிட்ட எதுவுமே இல்லை. அவனுக்கு ஜெபத்தினால எதையும் பெற முடியாது. அவன்கிட்ட விடப்பட்டது ஒன்றே ஒன்று தான், அந்த சர்ப்பமானது எல்லா ஜீவன்களிலும் தந்திரம் உள்ளதாக இருந்தது. அந்த தந்திரம் ஒன்றை வச்சு தான் இவ்வளோ. அதனால தான் சொல்கிறோம், பிசாசனுடைய தந்திரங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். அவனுடைய பலமே தந்திரத்தில் தான் இருக்குது. அது எல்லாம் அவன் செய்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போவும் தந்திரத்தில் தான் செய்வான் எதையும். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானுடைய தந்திரத்தை விளங்கி கொள்ளணும். சிலர் நாங்கள் சாத்தானை பற்றி யோசிக்க மாட்டோன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, சாத்தானுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவை அல்லவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் நூற்றாண்டு சபையில் சாத்தானுடைய தந்திரங்களை பற்றி தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போஸ்தலர்கள். சாத்தான் எப்படி எப்படி வருவான், சாத்தானுடைய தூதர்கள் எப்படி வருவாங்கன்னு. அப்போ இந்த சாத்தான் என்ன செய்கிறான், தன்னுடைய தந்திரத்தை வைத்து இந்த கிருபையெல்லாம் சும்மா வந்து வாங்குறாங்கல்ல, அசதியாக வச்சிருக்கிறாங்கல்ல, அவர்களிடத்தில் இருப்பதை வஞ்சித்து எடுத்துக் கொள்ளுகிறான். அதை எடுத்து தான் இப்போ அவன் ஒரு பலமுள்ளவனாக தன்னை மாற்றி இருக்கிறான். அதனால சொல்கிறாங்க, கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் நீங்கள் விருதாவாய் பெறாதீர்கள். உங்களால் பயன்படுத்த முடியாது அப்படின்னா நீங்கள் பெறாதீங்க. எங்களுக்கு அந்த வைராக்கியம் இல்லைன்னு சொன்னால் பெறாதீங்க. மற்றவங்க என்ன நினைப்பார்கள் என்பதற்காகலாம் அதை பெற்றுக்கொள்ளாதீங்க. தேவனுடைய கிருபை நீங்கள் பெற்றால் அதை கண்டிப்பாக பயன்படுத்தணும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் பார்த்தீங்கன்னா கல் பாறை உள்ள நிலத்தில் அல்லது வழியருகே விழுந்தது. அந்த வழியருகே விழுந்ததுனால பறவைகள் வந்து அதை பட்சித்தது என்று எழுதியிருக்கு. கர்த்தரதற்கு அர்த்தம் சொல்லும்போது அந்த பறவைகள் சாத்தான் என்று சொல்லுகிறார். அவன் அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான் அங்கிருந்து அப்படின்னு. அது எடுத்து போடுறது மாத்திரம் இல்லை, அது பட்சித்ததுன்னா சாப்பிட்டதுன்னு அர்த்தம். அப்போ பயன்படுத்தப்படாத வசனம், பயன்படுத்தப்படாத வார்த்தை, பயன்படுத்தப்படாத கிருபைகள், இவைகளை என்ன செய்வான்னா சாத்தான் எடுத்து புசிக்கிறான். அவன் சாப்பிட்றான்னு என்ன அர்த்தம்னா பலம் அடைகிறான். இப்படித்தான் சாத்தானுக்கு நம்ம தான் பலத்தை கொடுத்தது. அவன் சொல்கிறானே, ஆண்டவர்கிட்ட சொல்கிறானே, பூமியும் அவருடைய நிறைவையும் காண்பித்து இதெல்லாம் எனக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தாரா? இல்லை, கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்தார், மனிதன் தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டான். பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரரின் கைகளிலே கொடுத்தார், எழுதி கொடுத்துட்டாரு. பைபிளில் எழுதியே கொடுத்தார். கர்த்தர் எழுதினா மாற்ற மாட்டார். அதில் பூமியை கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்தேன் என்று எழுதியிருக்கிறார். மனுபுத்திரர் தாங்கள் வாங்கினதை பட்டயம் போட்டு பத்தர் போட்டு பட்டா போட்டு சாத்தான் கையில் கொடுத்துட்டான். இந்த பூமியில் இருக்கிற ஒரு சின்ன துரும்பு கூட அவனுக்கு சொந்தம் இல்லை. கர்த்தர் இதில் எதையும் கொடுக்கல. அவனுக்கு சொந்தம் என்னன்னா நரகமும் தீயும் தான் அவனுக்கு சொந்தம். அந்த இடம் தான் அவனுக்கு சொந்தம். பாதாளம் தான் அவனுக்கு சொந்தம். பூமி நமக்கு சொந்தம். அப்ப நம்மை கொஞ்சம் கொஞ்சமா வஞ்சித்து
எதையாவது ஆசை காட்டி தூண்டி விட்டு சண்டை போட வச்சு நம்மை சோம்பேறித்தனமாக்கி நம்ம எதையும் விளங்கி கொள்ளாமல் வைத்து நம்முடைய கையில் இருக்கிறதை அபகரித்து கொள்வது அவனுடைய தந்திரம். இந்த தந்திரத்தை வச்சு தான் பாருங்க அவன் ஆட்சிக்கு வருகிறான். சாத்தான் இப்படிதான் தந்திரத்தோட வந்து ஏவாள் இடத்துல பேசி அடுத்த செகண்ட் அங்கே ராஜாவாயிட்டானே. உலகம் முழுதும் அவன் கையில் போச்சே. இவன் அடிமையாய் மாறி நெற்றி வியர்வை நிலத்துல சிந்தி பாடுபட்டா தான் சோறுங்கிற நிலைமையில வந்துட்டாங்களே. ஆண்டு சொல்ல நெற்றி வேர்வை நிலத்துல விழுற மாதிரி நீ பாடுபட்டு உன்னுடைய அந்த அந்த உழைப்பின் பலனை புசிப்பாய் என்று கர்த்தர் அவனுக்கு சாபம் கொடுத்தார். அப்போ அது வரைக்கும் அங்கே தோட்டத்தில் இருந்தாங்களே பாருங்க, அவங்க எந்த வேலையும் இல்லை, நல்ல தேவன் கொடுக்கறது நிம்மதியாக புசித்து திருப்தியாகி இருந்திருப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையும் மாற்றிட்டு இவன் இப்போ ராஜாவாகிட்டான். இந்த உலகத்தினுடைய கட்டுப்பாடு. அப்போ ஜனங்களை வஞ்சித்து தான் அவனுக்கு எடுக்க முடியும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு சரித்திரபூர்வமான முக்கியமான நிகழ்வு நடந்து விட்டது. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் யார் உடனே நம்ம மேலே கண் வைப்பார்னா, ஓ இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ தேவதூதர்கள் அந்த இடத்துல வந்திருக்காங்களே, பாட்டு சத்தம் கேட்குதே, கலர் கலராக லைட்டு போட்டிருக்காங்களே, தேவதூதர்கள் பறக்கிறாங்களே, அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு நடக்குதுன்னு பார்த்துட்டா எப்படியாவது இதை நம்ம கைப்பற்றி விட வேண்டும் என்று இனிமேல் தான் உங்கள் மேலே கண் வச்சு சுற்றுவான். கர்த்தர் ஒரு லிஸ்ட்டு போட்ட மாதிரி அவன் ஒரு லிஸ்ட்டு போட்டுருவான்ல. லிஸ்ட்டு போட்டு இப்போ யாரை ஏமாற்றி யார் கையில் இருக்க வடையை தட்டிட்டு போகலாம். காக்கா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். காக்கா ரொம்ப தந்திரமானது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெரிய ஆட்கள் விரட்டினா ஓடிடும், நல்லா மீசை வச்சிருந்த ஆட்கள் விரட்டினா ஓடிடும், குழந்தைகள் விரட்டினா போகவே போகாது, அப்படி போய் அங்கே உட்காரும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சின்ன குழந்தை சூன்னு சொல்லுங்களேன், காக்கா அப்படி பறக்கிற மாதிரி பறந்து அதே இடத்துல வந்து உட்காரும். அதுக்கு தெரியும். சில சமயத்தில் பெண்கள் விரட்டினா கூட போகாது, அதுக்கே தெரியுது அந்த பால் அந்த வேறுபாடு. சூன்னு சொன்னால் அப்படி போகிற மாதிரி போய் உட்காரும். இந்த மீசை கீசை வச்சுட்டு ஒரு ஆள் வரும், ஆய் அப்படின்னு கத்துனான்னு ஓடிடும். இவன் சூப் வச்சு குடிக்காம விட மாட்டான்டா. அப்போ அதுக்கு கூட தெரியுது. அது மாதிரி இப்போ நம்ம கையில் கர்த்தர் கொடுத்து விட்டார். இதை எப்படி நம்ம அபகரிப்பது? இவனை சோம்பேறி ஆக்கி அலட்சியம் உள்ளவனா மாற்றி கிருபையை பயன்படுத்த முடியாமல் வைத்து இவன் கையில் இருக்கிறத நம்ம அபகரித்து கொண்டால் நம்முடைய ஸ்டேட்டஸை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திக் கொள்ளலாம். இன்னைக்கு சாத்தான் இடத்துல இருக்கிற எல்லாமே நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது, நம்ம இழந்தது. வேற எந்த விதத்திலும் சாத்தான் பலவான் கிடையவே கிடையாது. சொந்த பலம் அவனுக்கு கிடையாது. அவனுடைய தூதர்கள் அவனை பலமூட்டவும் முடியாது. சாத்தானுடைய தூதர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து செட்டையெல்லாம் கருகி அப்படியே வந்து எரிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதான் உண்மையான நிலை. சாத்தான் மற்ற எல்லாமே மேக்கப்பு. சும்மா வரும்போது பாருங்கள், அவர் அழகன் அப்படின்னு சொல்லுவான், இதுன்னு சொல்லுவான், அதெல்லாம் வந்து நிற்கிற மாதிரிலாம் காமிக்கலாம் மேக்கப்பு. உண்மையாகவே அதனுடைய நிலை, ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டால் கருகி போய் எரிஞ்சு போய் பாதி எரிஞ்சு எரியாமலும் இருக்கும் செட்டைகளோட. அதான் சாத்தானுடைய நிலை. அப்படிப்பட்டவன் இவ்வளவு மகிமையான காரியங்களை பெற்றதுக்கு காரணம் நம்ம தான். அவன் கையில் வச்சிருக்கிற மகிமையெல்லாம் மனிதருக்கு கொடுக்கப்பட்டது, மனிதர்களை ஏமாற்றி சம்பாதித்தது. மற்றபடி அவன் தன்னில் தானே பலம் உள்ளவன் அல்ல. எழுப்புதல் வந்தால் அது நமக்கு ஆபத்தான ஒன்றாக மாறிவிடும். சாத்தானுக்கு அது தெரியும். எழுப்புதலை ஏன் இவ்வளவு தூரம் அவன் எதிர்க்கிறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். 7 வருஷம் சாத்தானுக்கு கொடுக்கப்படும் நான் சொன்னேன். 7 வருஷம். அந்த 7 வருஷம் முடிவிலே இயேசு வருவார். அந்த 7 வருஷமும் உலக அரசியல் முழுவதும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஒரே ஆளுநராக, ஒரே ராஜாவாக இந்த முழு உலகத்தையும் 7 வருஷமும் அவன் ஆட்சி பண்ணுவான். அப்போ அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த 7 வருஷம் முடிவிலே இயேசு வருவார். இயேசு வந்தால் இந்த உலகத்திலே 1000 வருடம் தன்னுடைய அரசாளுமையை நீடிப்பார். இயேசு இந்த பூமியில ராஜாவா வந்து உட்காரணும்னா அவர் ஆளுமை செய்வதற்கு குடிமக்கள் வேண்டும். அந்த குடிமக்கள் இயேசு வருகிற வரைக்கும் 7 வருஷமும் நம்ம கட்டுப்பாட்டில் பூமியில தான் இருக்க போறாங்க. அப்ப நமக்கு கிடைத்த இந்த 7 வருஷத்துக்குள்ள ஒருவன் கூட அவரை ஏற்றுக்கொள்கிறவனா இல்லாதபடிக்கு எல்லாரையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டா இயேசு எப்படி வருவார் பூமிக்கு? இயேசு வந்து என்ன செய்ய போறாரு? அதுதான் சாத்தானுடைய அந்த அவனுடைய ஒரே எண்ணம். இயேசுனுடைய வருகையை தள்ளி போடணும். ஏன்னா இயேசு வந்தால் தான் இழக்க போவது பூமியை மாத்திரமல்ல, அவன் தண்டனைக்குள்ளே போய் விடுவான், ஜெயிலுக்கு போயிடுவான், உள்ள பாதாளத்தில் 1000 வருடம் கட்டி வைக்கப்படுவான். அப்போ அவனுக்கு அது வாழ்க்கை பிரச்சனை, லைஃப். அப்போ அவன் யோசிக்கிறான், 7 வருஷம் 7 மாசம் கொடுத்தா கூட போதும், நமக்கு இருக்கிற தந்திரத்தை வச்சு
இந்த ஜனங்களை ஏமாற்றி ஒருவனும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி செய்து அவருடைய வருகையை ஒன்று தள்ளி போட்டுறணும் அல்லது வரவிடாமல் பண்ணிடணும். அப்போ அவர் வருவது இந்த ஜனங்களுக்காகத்தானே வர்றாரு. இந்த ஜனங்கள் இங்கே இருந்தால் தானே அவர் இங்கே சிங்காசனத்தை அமைக்க முடியும். அவர் ஆளுமை செய்வதற்கு குடிமக்கள் வந்தால் தானே இந்த இடத்தை அவர் ஆளுமை செய்ய முடியும். அப்போ மனிதர்கள் வேணுமே. அப்போ இந்த மனிதர்களை நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனையும் அவன் குறிவைத்து கொண்டிருக்கிறான். ஒரு ஆளை கூட தப்ப விடக்கூடாது அப்படின்னு. கர்த்தரும் என்ன செய்கிறாருன்னா, நான் இந்த உலகத்துக்கு வந்து 1000 வருட அரசாட்சியை நான் ஸ்தாபிக்க வேண்டுமானால் எனக்கு எல்லா தேசத்திலேருந்தும் ஜனங்கள் வேணும். ஏன்னா நான் எல்லா தேசத்தையும் ஆளணும். கர்த்தர் எல்லா தேசத்தையும் ஆளணும் இல்லை. அப்போ எல்லா தேசத்து ஜனங்களும் வேணும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எல்லா தேசத்தில் இருக்கிற ஜனங்களையும் எழுப்புதல் அடைய வைத்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று ஒரு கூட்டம் பேர் ஏற்றுக்கொள்ள வைக்கணும். அதில் சீனர்கள் இருக்கணும், ஆப்பிரிக்கர்கள் இருக்கணும், இங்கிலாந்தில் இருக்கிறவங்க இருக்கணும், அப்புறம் ஜெர்மன்காரர்கள் இருக்கணும், எல்லா நாட்டுக்கு இலங்கைக்காரங்க இருக்கணும், இந்தியர்கள் இருக்கணும். ஏன்னா இயேசு இனி வந்து ஆளுமை செய்ய போது ஒட்டுமொத்த உலகத்தின் மேலே, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மேலே. இந்தியாவின் மேலே மாத்திரம் நான் ஆளப்போகிறேன்னு சொன்னால் நம்ம இந்தியாவை மாத்திரம் கொண்டாந்தா போதும். தமிழ்நாட்டு மேலே அல்லது தென்னாட்டின் மேலே மாத்திரம் நான் ஆளப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் தென்னாட்டு ஒரு தென்னிந்தியாவை மாத்திரம் கொண்டாந்தா போதும். ஆனால் இயேசு இனி வந்து ஆளுமை செய்ய போது அகில உலகத்தையும் ஆளுமை செய்ய போகிறார். அப்போ அந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்களை நம்ம ஆயத்தப்படுத்தணும். சாத்தான் பார்க்குற இதை வந்து நம்ம கொண்டு வர விடக்கூடாது. கர்த்தர் இந்த திட்டத்தை மனிதர்களை வைத்து தான் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு ஆண்டவர், நான் தான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தருக்கு சில சட்டங்கள் இருக்கிறது. ஒரு சட்டத்தை எழுதிட்டா முதல்ல கர்த்தர் அதுக்கு முழுசாக அவர் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடப்பார். அதை தாண்டி ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று எழுதியிருக்கிறார். அவர் இயற்றின சட்டத்திற்கு, அவர் போட்ட சட்டத்துக்கு அவரே அடங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் நடப்பார். அதை தாண்டி ஒன்றும் செய்ய மாட்டார். அப்போ பூமியை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்ததுனால பூமியில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா மனிதர்களை கொண்டு தான் செய்யணும். மனிதர்களை கொண்டு அந்த மனிதர்கள் அதை செய்ய இறங்கினா அவர்களுக்கு உதவி செய்ய முகமாக தூதர்கள் வரலாம். ஆனால் தனியாக தூதர்கள் வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க. மனிதர்கள் தான் அதை செய்யணும். மனிதர் முதல்ல செய்யணும். அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை எழுப்பும்படிக்கு அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிறார். அவர் தான் எஜமான். அவர் சொல்றார் அறுப்பு மிகுதி யாருக்கு? எஜமானுக்கு தெரியுது. வேலையாட்கள் கொஞ்சம், அதுவும் எஜமானுக்கு தெரியுது. ஆனால் அவர் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அறுப்பு மிகுதி, வேலையாள் கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் நான். அந்த அறுப்புக்கு வேலையாட்களை இன்னும் நிறைய எழுப்பும்படிக்கு என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிறார். அதை நீங்கள் நல்லா மேலோட்டம் வாசித்து பார்த்தா ரொம்ப கான்ட்ரரியாக இருக்கும். அது இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன், இந்த கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, நான் உங்களை ஒரு நாள் கூப்பிடுறேன். உங்கள் கம்பெனி முதலாளி உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸுக்கு போனஸ் போடும்படி உங்கள் முதலாளியிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்னைய ஏயா நீ தானே முதலாளி, நீங்களாம் அந்த போனஸை போட்டுற வேண்டியதானே, எங்ககிட்ட சொல்லி நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லி ஏன் அப்படின்னு கேட்டால், ஏன் அப்படின்னா பூமியில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா அதில் முதல்ல மனிதர்கள் இறங்கணும், மனிதர்கள் இன்வால்வ் பண்ணணும். நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யும் அந்த காரணத்தை காட்டி தேவதூதர்கள் வர முடியும். அதனால தான் நம்ம பின்னால் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லாவிட்டால் உலகத்தில் ஒரு எழுப்புதல் கொண்ட இவ்வளோ தூதர் வந்து இறங்குனாங்களே, சும்மா தானே அங்கே பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, வாயா வந்து ட்ராக்ஸ் கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க, வாங்க வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபிக்க மாட்டாங்க. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணினார். அப்போ அவர் போய் பேதுருவையும் அவருடைய சீஷர்களையும் எழுப்பி என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்டார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அவங்க சொன்னாங்க, அப்படியே தூக்கமாக வருது ஆண்டவரே, கண்ணெல்லாம் சுத்துதே ராத்திரி அப்படின்னு. நாளைக்கு நடக்க போகிறது அவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் ஜெபம் பண்ணின போது 2 தேவதூதர்கள் வந்து அவருக்கு உதவி செஞ்சாங்க. அப்படி கர்ச்சீஃப்லாம் வச்சு தொடச்சு இரத்தத்தின் துளிகள் வியர்வை துளிகளாக மாறி வந்து விழும்போது அவரை பலப்படுத்தினாங்க. ஏன் அந்த 2 பேர் சும்மானா இருக்கிறாங்க? கர்த்தர் சொல்ல வேண்டியதானே, ஏப்பா அப்படி வந்து இப்படி தொடச்சி விட்டுட்டு இருக்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண என்ன என் கூட சொல்லலாம்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன் மனிதர்களை போய் எழுப்பினாரு? அதான் 2 தேவதூதர் இருக்கிறானே. நீர் உம்முடைய பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டால் உம்முடைய தூதர்களை அனுப்பி உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு கரங்களில் ஏந்தி கொண்டு போறாள்னு போட்டிருக்கேன். இப்பதான் 2 பேரும் வந்து நிற்கிறாங்களே, ஏன் அவங்ககிட்ட சொல்லலை? யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த தூதனுக்கு அப்போ என்ன வேலை? வாப்பா ஜெபம் பண்ணலான்னு சொல்லலாமே. இல்லை,
ஜெபம் பண்ணுவது மனிதர்கள் தான் செய்யணும். அதை தூதர்கள் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களை பலப்படுத்துறது, உங்களை ஸ்திரப்படுத்துறது, இந்த அபிஷேகம் குறையும் போது அதை மறுபடியும் தூண்டி எழுப்புவது, இவ்வளவுதான் செய்வாங்க. உங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ண மாட்டாங்க, பக்கத்தில் நிற்பாங்க, உங்களை பாதுகாத்து கொள்வாங்க. அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போவதற்கும் பரலோகத்திலிருந்து பதில் வருவதற்கும் உதவி செய்வாங்க. சத்துருவானவன் உங்களை தொடாதபடிக்கு அந்த இடத்துல ஒரு நெருப்பில் வளையம் அமைத்து உங்களை பாதுகாத்து கொள்வாங்க. நீங்க பண்ற ஜெபத்தின் சத்தம் சாத்தானுக்கு கேட்காதபடி சில சமயங்கள்ல அந்நிய பாஷையில பேசுவதெல்லாம் நடக்கும். நான் பார்த்துருக்கிறேன். அந்நிய பாஷையில பேசும்போது அந்நிய பாஷையில சில சமயத்துல துதிப்போம், அப்பெல்லாம் விட்டுருவாங்க. அந்நிய பாஷையிலே தேவனோட நம்ம ரகசியங்களை பேசுவோம். தேவன் நம்மிடத்தில் ரகசியங்களை பேசுவார். அப்போ அப்படியே அந்த தேவத்தில் என்ன செய்வாங்க, அந்த இடம் முழுசையும் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க என்ன பேசுகிறீர்கள் என்பது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, சாத்தானுக்கும் வேற எந்த ஆவிக்கும் தெரியவே தெரியாது, கேட்கவே கேட்காது. ஆடியோ கட் பண்ணிடுவாங்க. நீங்க பேசுவீங்க, தேவன் அதை கேட்பார். ரகசியம் பேசும்போது துதிக்கும் போது கேட்க வச்சிருவாங்க. ஏன்னா துதியின் சத்தம் கேட்டால் அவன் அலறிக்கொண்டு ஓடுவான். அதனால கர்த்தர் முக்கியமான காரியங்கள் வரும்போது, முக்கியமான நிகழ்வுகள், தேவ ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் போது, அந்நிய பாஷையிலே தேவனிடத்தில் ரகசியங்களை பேசும்போது அந்த இடத்தை சுற்றிலும் தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி அந்த சத்தம் வெளியே போகாதபடி காத்து கொள்ளுவாங்க. இப்படி வேலை தான் செய்வாங்க ஒழிய எந்த தூதனும் முழங்கால் போட்டு உங்க கூட ஜெபம் பண்ண மாட்டான். ஜெபம் பண்றது நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? பக்கத்தில் முழங்கால் வேணால் கூட போடுவார், ஜெபம் பண்ண மாட்டார். நீங்க தான் ஜெபம் பண்ணணும். மனிதனுக்கு மனிதன் தான் செய்யணும். ஏன்னா பூமியை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்துரு, பரலோகத்துக்கு வாங்க நாங்க பார்த்துக்கிறோம், இது ஓ இடம்பா, நீ தான் செய்யணும். அதை நீ செய்யும் போது நாங்கள் உங்களுக்கு பக்கத்தில் நின்று கைலாகு கொடுப்போம், பலப்படுத்துவோம், உன்னை பாதுகாவல் செய்வோம் கர்த்தர் அனுப்ப நேரத்தில். அவ்வளோதான், நீ தான் செய்யணும். நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு அப்படி தான் தெரியும். சும்மா தானே வந்து நிற்கிறீங்க, அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய தேவத்தூள் இந்த இடத்துல வந்து உலாவுறீங்க, இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, எங்களோட பெரிய பெரிய ஆளாக இருக்கிறீங்க, வந்து நிற்கிறீங்க, பலம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க, எண்ணெய் குப்பி கொண்டாடுறீங்க. என்னை அபிஷேகம் பண்ணி என்னை வச்சு வேலை செய்யறதுக்கு நீயே போய் செஞ்சிடலாமே, பலமான ஆளாச்சே. செய்ய மாட்டாங்க. அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்ல. நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் செய்யும்போது அவங்க வந்து இறங்குவாங்க. நீங்கள் செய்யாமல் இருக்கும்போது அவர்கள் இறங்குவதற்கு அதிகாரம் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 2 தேவதூதர், அதாவது ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே 2 தேவதூதர்களை அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க உங்கள் பக்கத்தில். அந்த தூதர்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு கர்த்தருடைய காரியத்தை செய்யும்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதை தாண்டி வேற காரியங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா பேசாமல் பார்த்து கொண்டே நிற்பாங்க. அப்போ அதனால அவர்களுடைய பொறுப்பு, அவருடைய பணி என்பது இவ்வளவுதான். பூமியில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னா மனிதர்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் முழங்கால் போடணும். அப்போ சாத்தானுக்கு அது தெரியும். சாத்தானுக்கு இந்த எழுப்புதல் மேலே தான் இப்போ முழு கண்ணு. சாத்தானுக்கு இந்த கடைசி நாட்களில் இந்த எழுப்புதல் மேலே தான் முழு கண்ணு. ஏன்னா கர்த்தருடைய வருகைக்கு இந்த எழுப்புதல் தான் காரணமாக இருக்க போகிறது. எழுப்புதல் முந்தி வந்து எல்லா தேசங்களிலும் ஜனங்கள் சந்திக்கப்படாவிட்டால் கர்த்தருடைய வருகை வர முடியாது என்பது சாத்தானுடைய நம்பிக்கை. அவர் வந்து யாரை ஆளுமை செய்ய முடியும்? எல்லா இனத்திலும், எல்லா தேசத்திலும், எல்லா மொழியிலும் கர்த்தர் ஒரு உலக ராஜாவாக உலகத்தின் மேல முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா அந்த எழுப்புதல் எல்லா தேசத்துக்குள்ள போகணும், இஸ்ரவேலுக்குள்ள போகணும், இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படணும். இதெல்லாம் கர்த்தர் வந்து கொண்டு வரணும்னு சொன்னா அந்த எழுப்புதல் நமக்கு அத்தனை முக்கியமானது. இந்த எழுப்புதல் வந்துருச்சுன்னா 2 காரியம் நடக்கும். இதுவரைக்கும் இந்த பூமியில வந்து நின்று காரியங்கள்லாம் செய்து கொண்டு நான் தான் அதிகாரின்னு இருந்தேன், என்னுடைய நாற்காலி பறிக்கப்பட்டு விடும். யாரு? சாத்தான். நாற்காலி பறிக்கப்பட்டு விடும், அதிகாரம் பறிக்கப்பட்டு விடும். அது மாத்திரம் இல்ல, தண்டனை கிடைத்து விடும். தண்டனை. என்னை கொண்டு போய் 1000 வருஷம் உள்ள அடைச்சு வச்சிருவாங்க. அதென்ன சாதாரண இடமா? அது அக்னியும் கந்தகம் எரிகிற கடல், மூச்சு விட முடியாது. சாத்தான் பயப்படுற ஒரே வார்த்தை நரகம் என்ற வார்த்தைக்கு தான் பயப்படுகிறான், தண்டனை என்ற வார்த்தைக்கு தான் பயப்படுகிறான், அக்னி என்ற வார்த்தைக்கு பயப்படுகிறான். அதில் கொண்டு கட்டிட்டாங்கன்னா தப்ப முடியாது. அப்போ நம்ம எப்படி இதுலேருந்து தப்பிவது? அதுக்காக அவன் என்னென்ன தந்திரம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவான். அப்போ அவனுடைய பார்வை இப்போ 2 விஷயத்திலே கவனமாக இருக்கு. ஒன்று, உலக அரசாங்கத்தை உருவாக்குவது. அப்படி உருவாக்கினா கூட அது 7 வருஷம் தான் என்று அவனுக்கு தெரியும். ஒரு 7 வருஷத்துக்காக பாருங்க 700 வருஷமா வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த 7 வருஷம்தான். ஆனால் அது அல்ல, அவன் இந்த 7 வருஷத்தை நிரந்தரமாக்க வேண்டும் என்பது அதை தொடர்ந்து அவனுடைய திட்டம்.
அதுக்கு குறி வைக்கக்கூடிய திட்டம் தான் எழுப்புதல் திட்டம். கர்த்தர் அவனுடைய தந்திரத்தை தவிடுபடியாக்கி எழுப்புதலை கொண்டு தான் ஆளுவதற்கான ஜனங்களை உலக தேசங்கள் எல்லாவற்றிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த எழுப்புதலை கர்த்தர் பயன்படுத்துகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவருடைய மிக முக்கியமான ஒரு வேலையை பற்றி 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து சில வசனம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்ன செய்யறான் பாருங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னேன். அவங்க சொல்றாங்க, அப்ப சொல்றது ரட்சிப்பை பற்றி சொல்றாங்க. இந்த கிருபையான ரட்சிப்பை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்க தரிசிகள், இந்த ரட்சிப்பின் திட்டம் இயேசு இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு தம்முடைய இரத்தத்தை சிந்துவார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து இந்த கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிலேயாமிலிருந்து சொல்லியிருக்காங்க. யாக்கோபிலே ஒரு விடிவெள்ளி தோன்றும், ஈசாயின் வேரிலே, இதெல்லாம் பிலேயாம் காலத்தில் சொல்லியிருக்காங்க. எல்லா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. இயேசு எப்படி வருவார், எப்படி பேசுவார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இயேசு வர்றதுக்கு 450 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். சகரியா, மல்கியா, எசேக்கியேல், ஏசாயா, எரேமியா, எல்லா தீர்க்க தரிசியும் இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்றார், இந்த கிருபையை பற்றி இயேசு வந்ததுதான் நமக்கு ஒரு பெரிய கிருபை. உலகத்துக்கு ரட்சிப்பு தான் ஒரு பெரிய கிருபை. அப்ப இந்த உங்களுக்கு உண்டான இந்த கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் அதோடு உட்கார்ந்துடல, நம்ம தான் சொல்லிட்டோமே அப்படின்னு உட்கார்ந்துடல. அவர்கள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அப்ப தீர்க்க தரிசியா இருக்கிறவனுக்கு இன்னொரு வேலை இருக்குது. தீர்க்க தரிசனம் சொல்றது மாத்திரம் இல்ல, அந்த சொன்ன தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பரிசோதனை பண்ணணும். நான் ராத்திரி போல அதான் செஞ்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு முறை எப்படி என் பக்கத்தில் இருக்கவங்க முழுசும் அந்த தீர்க்க தரிசனங்களை எனக்கு அப்பப்போ நினைவுபடுத்திட்டே இருப்பாங்க. என் கூட இருக்க குரூப் எல்லாம் எப்போவோ சொன்ன தீர்க்க தரிசனம் கரெக்டாக சொல்லுவாங்க. அண்ணே, ஒரு சம்பவம் நடக்குது, இது கர்த்தர் ஏற்கனவே இந்த இடத்துல பேசி இருக்கிறார், உடனே கொண்டு வருவாங்க. அதை வச்சு உடனே நான் உட்கார்ந்து கருத்தாய் பரிசோதனை பண்ணுகிறேன். ஆராய்ந்து பார்ப்பது வேற, பரிசோதனை பண்ணுவது வேற. ஒரு லேபில் சும்மா ரத்தத்தை பார்க்கறது வேற, ரத்தத்தை பரிசோதனை பண்ணுறது வேற இல்லை. அந்த ரத்தத்தில் எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது, எவ்வளவு சுகர் இருக்குது, அதில் பிளாட்லெட்ஸ் எவ்வளவு இருக்குது, வெள்ளை அணுக்கள் எவ்வளோ இருக்குது, கவுண்ட் என்ன இருக்குது, எவ்வளவு இருக்குது, அதெல்லாம் பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது, தீர்க்க தரிசனமாக சொன்ன போது, அது இன்ன காலத்தை குறித்தார் என்பதை, அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். அப்ப நாங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை பரிசோதனை பண்ணணும், அது நடக்க போற காலத்தை குறித்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணணும், அந்த காலத்தினுடைய விசேஷம் என்ன என்று பார்க்கணும். இதெல்லாம் தீர்க்க தரிசன வரம் உள்ளவனுக்கு தேவன் கொடுக்கிற வேலை. சும்மா அப்படி கொட்டடிச்சுட்டு உடுக்கடிச்சிட்டு போறது இல்லை. உங்க வீட்டுக்கு கீழே யாரோ மந்திரிச்சு உள்ள பறிச்சு வச்சிருக்கிறாங்க, முட்டை ஓதி போட்டிருக்கிறாங்க, மஞ்சள் துணியில கட்டி வச்சு, இது இல்லை தீர்க்க தரிசனம். இதெல்லாம் கிரவுண்ட் லெவல் ப்ராஃபிட்ஸ். அவங்க தான் சொல்லுவாங்க. பேர் சொன்னாரு, எங்களை கூப்பிட்டாரு, வீட்டுக்கு கீழே இருக்கு, வீட்டை கட்டியாச்சு, தோண்டுன்னு சொல்றாரு, அஸ்திவாரத்து கீழே போட்டிருக்காங்கிறாரு, எண்ணெய் மந்திரிச்சு கொடுக்குறேங்கிறாரு, என் பொண்ணுக்கு எங்க இருந்து வரன் வருங்கிறாரு, மாப்பிள்ளை வருங்கிறாரு, பையன் எப்போ ஓடி போவான்னு சொல்றாரு. சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அப்படி இது இல்லை தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்தில் ஹை குவாலிட்டி தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க. அவர்கள் தேவனுடைய காரியங்களை தீர்க்க தரிசனம் உரைப்பதோடு நின்று விடுவதில்லை. அவர்கள் அது என்ன காலத்தை குறித்தார், அந்த தீர்க்க தரிசனத்துடைய முக்கியத்துவம் என்ன, அதை கவனமாய் பரிசோதனை பண்ணினார்கள். வெளி தோற்றத்தில் பார்த்தா ரத்தம் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை பரிசோதனை பண்ணும்போது தான் அதில் இருக்கிற வித்தியாசம் தெரியும். ஒரு மனிதனுடைய சரீரம் எல்லாத்துக்கும் பார்த்தா வெளியே வேற மாதிரி இருக்கும், பரிசோதனை பண்ணால் தான் உள்ள தெரியும் என்ன நடக்குதுன்னு. அதை பரிசோதனை பண்ணினார்கள். எந்த காலத்தில் இது நடக்கும் என்றும், அந்த காலத்தின் விசேஷம், அந்த காலத்தில் வேற என்ன விசேஷம் நடக்கும், இது எந்த காலத்தில் நடக்கும், அது இயேசு மரித்து உயிர்த்த பின்பு அப்ப அந்த காலத்தில் நடக்கும். இன்ன ராஜா ஆட்சி பண்ற காலத்தில் நடக்கும். அந்த காலத்தினுடைய விசேஷம் என்ன, அதை ஒட்டி என்ன நடக்கும், அதை ஒட்டி உலகம் முழுவதிலும் ஒரு ரட்சிப்பின் எழுப்புதல் வரும், சுவிசேஷம் பரவும் இந்த காலத்துல. அப்படி அந்த காலத்தினுடைய விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, ஏசை ஆராய்ந்தா அந்த காலம் அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது நம்ம காலத்துல வரப்போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் எதுக்கு இதை உட்கார்ந்து ஆராயணும்?
ஏசாயா காலத்தை ஆராய்ந்தால் அவருக்கு கண்டிப்பா தெரியுமா தெரியாதா? ஒரு தானியேல் பாருங்கள், எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்னார், தானியேல் உட்கார்ந்து ஆராய்கிறார், கணக்கு போட்டு பார்க்கிறார். நம்ம பிடிபட்டமா கொண்டாந்து சிறைச்சாலை வச்சிடும், 70 வருஷம் ஆகும் கண்டுபிடிச்சிட்டார். கணக்கு போட்டு சிறையிருப்பு மீள்வதற்கு 70 வருஷம் ஆகும். இந்த காலத்துல தான் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றப் போகிறார். கண்டுபிடிக்கணும் அதை. தீர்க்க தரிசனம் இயேசு உடைக்கிறார்கள், இதுக்குன்னே ஒரு டீம் இருக்கிறாங்க. உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கட்டுக்கட்டா வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் இங்கே எவ்வளோ பேசியிருக்கிறான் பார்த்தீங்கன்னா நமக்கே மலைப்பாய் இருக்கும். அவ்வளோ விஷயம், எழுப்புதலை பற்றி இவ்வளோ காரியம் என்னை காமிச்சாங்க. நானே ஆச்சரியப்பட்டு, இவ்வளவா இருக்குது. நோட்டு நோட்டா, புக்கு புக்கா, பக்கம் பக்கமா. ஒரு டீம் இருக்கிறாங்க, நம்ம சாம் அவர்கள் இருக்கிறாங்க, அவங்க தலைமையில் அண்ணன் அங்கே போவாங்க. அதை உட்கார்ந்து கருத்தாய் ஆராய்கிறார்கள். ஒரு வட்டமேஜ மாநாடு மாதிரி போட்டு கர்த்தர் இங்கே இது பேசியிருக்கிறார், அங்கே பேசு. சில சமயம் எனக்கு மறந்துடும், நான் வேற நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் ஒரு முறை இங்கே வந்த போது சொன்னேன், ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது, எனக்கு மறந்துருச்சு. இந்த அது குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் மறந்து விட்டது. எனக்கு என்னன்னா, என்ன இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு, கர்த்தர் ஒரு வார்த்தை கூட நமக்கு உண்மை சொல்லலையே அப்படின்னு நினைச்சேன். அப்போ அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க, ரஷ்யாவில் என்ன பிரதர் அந்த மாதிரி வார் நடந்து இதே இடத்துல தான் உட்காந்துருக்கும் நடக்குதே அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், நான் கர்த்தர் இதை பற்றி ஒன்றுமே சொல்ல. ஏன் சொல்லலை? டிசம்பர் மாதம் நம்ம உட்கார்ந்த போது பாருங்கள், ரஷ்யாவை குறித்துன்னு கர்த்தர் பேசி அந்த நாடு என்னென்ன செய்யணும் தெளிவாக பேசி இருக்கிறார். நாங்கள் அதை எப்படி ஞாபகம்? அப்போ தினம் அதை உட்கார்ந்து கருத்தாய் ஆராய்ச்சி பண்ணி அவைகள் என்ன சொல்லுகிறது என்பதை யோசித்து, அப்போ ஒரு மனிதனுக்கு பாரம் இருந்தால்தான் அந்த ஆராய்ச்சி பண்ண வரும், ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ உங்களுக்கு தேசத்தை குறித்த பாரத்தை கர்த்தர் கொடுத்தால், அதை ஒட்டி தேசத்தில் நடக்கிற நிகழ்வுகளை முன்னாகவே கர்த்தர் வெளிப்படுத்தும்படி உங்கள் தீர்க்க தரிசன கண்களை கர்த்தர் திறப்பார். ஒரு சுவிசேஷ பாரம் கொடுத்தா பாருங்க, உங்கள் கைகளின் மூலம் விசேஷித்த அடையாளங்களை செய்ய வைப்பார். சுவிசேஷர்கள் செய்யறத ஒரு பாச செய்ய மாட்டார், எப்பவாவது ஒன்று ரெண்டு நடக்கும், அது விதிவிலக்குகள் இருக்கிறது. ஆனால் ஒரு சுவிசேஷகனை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 5 ஊழியர்களில் சுவிசேஷ ஊழியர்கள் தான் அற்புதம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. ஒரு மனிதனை சுகமாக்குவது, குணமாக்குவது, இதெல்லாம் மேக்சிமம் அவங்க தான் செய்கிறாங்க. அப்போ அது சுவிசேஷ பாரத்தோடு தொடர்புடைய வரங்கள், ஜெப பாரத்தோடு தொடர்புடைய வரங்கள் இருக்கிறது. அந்த வரங்களும் நமக்குள்ள கிரியை செய்யும். கண்ணீர் வடிக்க வைக்கிறாங்க, பாரம் பட வைக்கிறாங்க. ஜெபம் பண்ணும் போதே நடக்கிற காரியங்கள் அவங்களுக்கு அப்படியே அந்த ஆவியிலே தெரியும். அதை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அது இப்போ நடக்காது. ஜெபம் பண்ணும்போதே, ஆண்டவரே அடுத்த எங்கள் தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்து விடாதபடிக்கு காத்து ஜெபம். பஞ்சம் தான் வரலையே, பஞ்சம் வரப்போகுது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். மோசே அப்படித்தான் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்சது, கர்த்தர் சொன்னார், ஆரோனை அழிக்க வேண்டும் என்று இருக்கிறேன் என்றார். அது அவர் ஜெபம் பண்ணும்போதே கண்டுபிடிச்சார். அவர் மேலே மலையில் இருக்கிறாரு, கர்த்தர் 10 கட்டளைகளை பற்றி பேசுகிறாரு. ஆரோன் இங்கே கன்றுக்குட்டி செய்து விட்டார். இவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜனத்தின் மேல் என்னுடைய கோபம் மூழ்கிறது. உடனே அவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். ஆரோன் பேர் என்னன்னு சொல்லல, அவர் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்ல, ஆரோனை நான் அழிக்க வேண்டும். உடனே அவர் புரிந்து கொண்டு உடனே அந்த இடத்துல ஜெபத்துல காத்திருந்தவர் ஜெபம் பண்ணினார். அப்ப ஜெபத்திற்கு அப்படின்னு சொல்லி சில வரங்கள் இருக்கிறது. ஜெபத்துல என்னென்னலாம் இருக்கு, கர்த்தர் ஜெபிக்கிறவர்களை எப்படி பயன்படுத்துவார். நீங்க அறைக்குள்ள தானே ஜெபம் பண்றீங்க. எசேக்கியேலை கர்த்தர் எடுத்து கொண்டு போய் ஒரு எலும்பு பள்ளத்தாக்கில் நிற்க வச்சு தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னதை போல கர்த்தர் உங்களை ஆவியிலே எடுத்துக்கொண்டு போய் உங்களை கடத்தி கொண்டு போய் தேவையுள்ள இடத்துல நிற்க வச்சு ஜெபம் பண்ணுவார். அதான் ஜெபத்தினுடைய பீக்கு. ஜெபம் பண்ண இந்த இடத்துல அவர்கள் உங்களை பார்க்க மாட்டாங்க, ஆனா நீங்க உங்களை பார்ப்பீங்க, நடக்கிற இடத்தை பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவரே வந்து எதற்கு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற குறிப்புகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க முதல்ல நீங்க பழக்கப்பட்டு ஜெபம் பண்ணணும். முதல்ல அண்ணன் கொடுக்கறதுக்கு நாங்க கொடுக்குற ஜெப குறிப்புக்கு முதல்ல நீங்க ஜெபம் பண்ணணும். அதில் நீங்க பாரத்தோட ஜெபம் பண்றீங்க. இந்த ஆளை கொண்டு வந்து நிறுத்தினால் இவனுடைய ஜெபம் டைரக்டா பரலோகத்து போற மாதிரியான குவாலிட்டி. அப்படி இருக்கவங்களை தான் பயன்படுத்துவாங்க. எல்லாரையுமா கூட்டி போயிடுவாங்க. கர்த்தர் பார்க்கிறார், ஒரு 100 பேர் ஜெபம் பண்றாங்க, அதுல 10 பேர் பண்ற ஜெபம் ஜெபிச்ச உடனே அது தூப கலசத்துல விழுந்துருது, ஜெப கலசத்துல விழுந்துருது. அப்ப இவனுடைய ஜெபம் பரலோகத்தினால் கேட்கப்படக்கூடிய ஒரு குவாலிட்டி நிறைந்த ஒரு ஜெபம். அப்ப இந்த 10 பேரை குறிச்சு வச்சிருவாங்க. அவங்க எப்படி ஜெபம் பண்றான், எப்படி பாரப்படுறான், அவர்களிடத்துல இப்ப எதற்கு ஜெபம் பண்ண நீங்க எழுதி வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்தை. அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க ஜெபம் பரலோகத்துக்கு இப்ப தேவை.
அப்போ அவர்கள் வேறொரு விஷயத்தை குறித்து பாரப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் இந்தியாவில் ஒரு காரியம் நடைபெறுகிறதுன்னு சொல்லி நான் வழக்கத்தின்படி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், அது தப்பு இல்லை. நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீர்னு நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து பாரப்படுவீங்க, பரலோகம் அதே நேரத்தில் ஒரு உக்ரைனை பற்றி பாரப்படுவாங்க, அதில் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்ன உடனே இப்போ யார் ஜெபம் பண்ணினால் இந்த இடத்தை நம்ம அடைக்க முடியும், யார் ஜெபம் பண்ணினால் இது பரலோகத்தில் விழும். ஏன் நம்ம ஜெபம் பண்ண சொல்கிறாங்கன்னா, மனிதன் பண்ணின ஜெபம் பரலோகத்துக்குள்ளே வந்தால் தான் கர்த்தர் அந்த ஜெபத்தை வைத்து ஒரு இடத்துல கிரியை செய்ய முடியும். நீங்கள் ஜெபிக்கலைன்னா நடக்காது. அதனால தான் உங்களை ஜெபிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ கர்த்தர் இங்கே பார்க்குறாரு, யார் ஜெபம் பண்ணால் உடனே பரலோகத்துக்கு வருது. ஓ, இந்த அம்மா இருக்காங்க, இந்த பிரதர் இருக்கிறாரு, இவங்க அங்கே போய் விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள். தேவதூதர்கள் ஞாபகப்படுத்துவாங்க அதை, ஜெப ஆவியில் இவர்களை அபிஷேகம் பண்ணமே, அதில் இவர்களெல்லாம் விசேஷமானவர். பட்டியலை கொண்டா, லிஸ்ட்டை கொண்டா கர்த்தர் பார்ப்பார், யாரை பயன்படுத்தணும், யார் ஜெபம் தேவை. உடனே தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியத்தை உங்களுக்கு தரிசனமாக காட்டுவாங்க. தான் நடக்குது. நாங்கள் தரிசனம் அப்படி தானே பார்க்குறோம். எங்கேயோ நடக்கிறதை குறித்து எப்படி தீர்க்க தரிசனம் சொல்ல முடிகிறது? எனக்கு ரஷ்யா எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு தெரியாது, நான் ரஷ்யாலாம் போனதே இல்லையே. அப்போ ரஷ்யா பற்றி எப்படி தெரியுது? அப்போ கர்த்தருடைய தூதன் நம் நடுவில் யார் ஜெபம் பரலோகத்தில் விலை மதிப்பு உள்ளது, விலை மதிப்பு இல்லாதது என்று அறிந்து அவங்ககிட்ட இந்த காரியத்தை போய் அவன்கிட்ட சொல்லுப்பா. அவன் பாரு உட்காந்து வேற ஒரு விஷயத்துக்கு வழக்கத்தின்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறான், அதை நிறுத்த சொல்லி இப்போ அர்ஜென்ட்டு இதுதான் வேணும், எல்லாம் நாங்கள்லாம் தேவ தூதர்கள் எல்லாம் அங்கே தான் போய் நிற்கிறோம், கர்த்தர் இப்போ அதை குறித்து தான் பாரப்பட்டு கொண்டிருக்கிறார், இயேசு அவர்களுக்கு உதவி செய்ய விரும்பி அங்கே போய் நிற்கிறாங்க, அதனால இப்போ நீ ஜெபம் பண்ணினா, பூமியிலிருந்து ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் எங்களுக்கு இப்போ அவசியம் அப்படின்னு சொன்ன 2 தேவதூதன் போவாங்க. அந்த பொண்ணு ஜெபம் பண்ணுற நேரத்தில் நீ போய் நில்லு, அவளை தட்டு, பேசவன்ட்ட இந்த காரியத்தை ஜெபம் பண்ணுன்னு சொல்லு. உடனே ஜெப ஆவியானவர் உள்ள இருக்கிறாரா? இருக்கிறார். நீ சொன்ன உடனே அவர் பாரப்படுத்தும்படி அந்த அம்மா விட்டு கொடுத்த உடனே அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சலோட மிகுந்த கண்ணீர். இதுதான் நடக்குதுங்க. இது ஜெபம் சார்ந்தவர்களுக்கு கிடைக்கிற வரங்கள், அதிகாரம். ஜெப ஆவின்னு சொன்னா கொடுக்கிற குறிப்புக்கெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்றது மாத்திரம் இல்லை, அதுல பல ஸ்டெப் இருக்கு. உங்க ஜெபம் பரலோகத்துல பரலோகத்துக்குள்ளே போகிற அளவுக்கு மகிமை உள்ளதுன்னு தெரிஞ்சா கர்த்தர் உங்களுடைய ஜெப வாழ்க்கை வேற மாதிரி மாத்திடுவார். அவங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும் அறிந்த இடம், நீங்கள் அறிந்த இடம், நீங்கள் அறியாத இடம், தேவையில் உள்ள மனிதர்கள், தேவையில் உள்ள ஊழியக்காரன், பிரச்சனையில் இருக்கிறவன், இக்கட்டில் இருக்கிறவன், கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கும். ஐயோ பாவம், ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு ஜெபம் பண்ண ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க, அவன் ஆபத்தில் மாட்டிக்கொண்டான், ஒரு வனாந்தரத்தில் போய் மாட்டிக்கொண்டான், அல்லது கொடுமையான மனிதர்களுக்கு நடுவில் மாட்டிக்கொண்டான், அவனுக்கு ஜெபம் பண்ண ஆளே இல்லை, எங்கே ஜெபம் பண்ண சொல்லுது? நேராக 2 தேவதூதனை அனுப்பு. இந்த 4 மாடில் ஜெப அபிஷேகம் பெற்று ஜெபிச்ச உடனே பரலோகத்துக்கு வர்ற மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போய் பேச சொல்லு. உடனே இந்த தூதர்கள் அந்த இடத்துல வந்துடுவாங்க, உங்களை தட்டி எழுப்புவாங்க, இந்த பேரை சொல்லுவாங்க, யாருங்க ஜெபம் பண்ணு, அவன் ஒரு ஊழியக்காரன், இந்த தேசத்தை சேர்ந்தவன், ஒரு ஆபத்தில் இருக்கிறான், முழங்கால் போடு, ஜெபம் பண்ணு. எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல பயங்கரமான காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, கர்த்தர் அப்படியே உங்களை எழுப்பி கொண்டு போய்விடுவார். எசேக்கியேல் புஸ்தகத்தில் படிச்சு பாருங்க. எசேக்கியேல் உட்கார்ந்து இருக்கிறார் அவருடைய வீட்டு முன்னறையிலே, கைபோல தோன்றின ஒன்று அவருடைய தலைமயிரை பிடித்து மேலே தூக்குச்சான், போட்டிருக்கே. அவரை எடுத்து கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்தை நடுவில் விட்டார். தேவையுள்ள இடத்துல உங்களை கொண்டு நிறுத்துவார், நீ ஜெபம் பண்ணு என்பார். நீங்க அந்த இடத்துல இருந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, அந்த காட்சியை நீங்க பார்ப்பீங்க. அது எப்படி இருக்குன்னா, தரிசனம் மாதிரி இருக்காது, நேருக்கு நேராக நடக்கிற மாதிரி இருக்கும். நேருக்கு நேர் தான் நடக்குது. உங்க சரீரம் இங்கே விழுந்திருக்கும் கீழே, ஆனால் உங்க ஆவியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போவாங்க, எடுத்துக்கொண்டு போய் தேவையுள்ள இடம். அப்ப நம்ம ஆவியில போய் ஜெபம் பண்ணலாம். யாரு? இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய ஆவிதான் அங்க போய் ஜெபம் பண்ண முடியும். மரித்தவர்கள் ஜெபம் பண்ண முடியாது. ஆவியாக தான் அங்க நிறைய இருக்குதே, கல்லறையில் நிறைய பேர் கர்த்தருடைய பரிசுத்தம், அவங்கெல்லாம் போக முடியாது. நீங்க உயிர் உள்ளவர்களா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கணும், நீங்க உங்களுடைய ஜெபம் தேவைப்படணும். கர்த்தர் உங்களை என்ன செய்யறாருன்னா, அப்படியே ஒரு மயக்க நிலைமையில ஒரு கோமா மாதிரி அப்படியே நீங்க விழுந்துருவீங்க. ஒரு டிரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படியே விழுந்த உடனே உங்களுடைய ஸ்பிரிட் மாத்திரம் அந்த இடத்துக்கு போகும், மனுஷன் மாதிரியே இருக்கும். நான் பார்த்துருக்கிறேன் பல முறை, அனுபவங்களெல்லாம் சொல்ல ரொம்ப நேரம் ஆயிரும். அந்த இடத்துல போய் நின்று ஜெபம் பண்ணி, இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது தூதர்கள் அதை கவனித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு ஜெபம் பண்ணு, சரி போதும், மறுமுறை நான் உங்களை அழைக்கும் போது வா அப்படின்னு உங்களை கொண்டு மறுபடியும் உங்களுடைய இடத்துல விட்டுருவாங்க. நீங்கள் தூக்கம் கலைந்து எழுவதை போல எழுவீர்கள்.
இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானை பார்த்து, யோவான் பாருங்க, கீழே பத்மதீவில் இருக்கிறார், வானத்திலும் சத்தம் வருது, ஏறி வாங்கிறார். அவர் வயசான தாத்தா, 100 வயசு. அப்ப ஏறி வானா எங்கே ஏறுறது ஆண்டவரே? அப்படியே அவருடைய சரீரம் கீழே சரிகிறது, அப்படியே பரலோகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அடுத்த நிமிஷம் இயேசுவை பார்க்கிறார். எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஜெபம் பண்றவங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம். நம்ம எப்பவுமே இந்த கரையில நின்று நுனிப்புல் மாத்திரம் மேய்ந்து விடக்கூடாது. எந்த அபிஷேகமா இருந்தாலும் டீப்பா உள்ள போயிருங்க. வெளியே பார்க்கும்போது சாதாரணமா இருக்கும். நம்ம பார்த்தா அப்படி பார்த்தா எந்த அபிஷேகம் உனக்கு வேணும்னு சொன்னா நம்ம யோசிப்போம். ஜெப பாரம் என்ன ரொம்ப ராவா இருக்கே, வரட்டா இருக்கே, அப்படி பாரப்படுற என்ன இருக்கு, இது இது என்ன ஜெபம் பண்றதானே இது, அப்ப அது சுவிசேஷம் தானே, என்ன இருக்கு? நீங்க எதுலையுமே உள்ள போய் பார்த்தா தான் ஒவ்வொன்றிலும் வாக்கு கடங்காத ஆசீர்வாதங்கள் இருக்கும், மகிமையான அனுபவங்கள் இருக்கும். நம்ம என்ன செய்யறோம்? எப்பவுமே வரமாய் இருந்தாலும் அனுபவமாய் இருந்தாலும் நுனிப்புல் மேய்வதோடு நிறுத்தி கொள்ளுவோம். நுனிப்புல் மேய்ந்த அவ்வளவுதான். எங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்டியானிட்டி அவ்வளவுதான். நான் ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்தே எனக்கு ஒரு திருப்தியே இருக்காது. கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு நான் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் எதை என்னுடைய மனசுல வரும்னா, எனக்காக தன் உயிரையே கொடுத்துட்டாருன்னா ஏன் இந்த ஒரு அனுபவத்தை கொடுக்க மாட்டாரா? நம்ம கேட்டால் அதை கொடுக்க மாட்டாரா? உயிரே கொடுத்தவர் கொடுக்க மாட்டாரா? இதைத்தான் நான் அடிக்கடி நினைப்பேன். ஏதாவது ஒன்று கேட்டால் அதுதான் உயிரை கொடுத்தவர் தானே. என்னை நேசித்து தன் உயிரே கொடுக்க துணிந்தவர் இடத்துல நமக்கு என்ன பயம்? கேட்போம். நியாயமானதாக இருந்தால் கர்த்தர் கொடுப்பார். எனக்கு இந்த நுனிப்புல் மேய்கிற பழக்கமே கிடையாது ஆரம்பத்திலிருந்தே. ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அபிஷேகம் கூட வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன அதிருப்தி இருந்தது. எப்படியாவது இது இவ்வளோதானா கிறிஸ்டியானிட்டி? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்கிறா, நான் பேசுகிறத கேட்கணும், அவர் முகத்தை பார்க்கணும்னு ஜெபம் பண்ண போதுதான் இயேசுவை முதல் முறை முகமுகமாய் பார்த்தேன். மனுஷன் மாதிரி பார்த்தேன், கையை தொட்டு பார்த்தேன். அப்போ என்னன்னா, ஒரு நம்ம இன்னும் போகணும். பரலோகத்தில் இப்போ என்ன நடக்குது அதற்காக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். பைபிளை படிக்கும்போது அதெல்லாம் பார்ப்பேன். நமக்கு முன்னோல் இருந்த முற்பதாக்கள் என்னென்ன மாதிரி அனுபவத்துல எல்லாம் நடந்தாங்க. ஏன் நமக்கு கிடைக்காதது? கர்த்தர் ரத்தம் சிந்தாத காலத்திலேயே எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமானால் உண்மையிலே எசேக்கியேலை விட நம்ம தான் முக்கியமானவங்க. தெரியுமா உங்களுக்கு? உங்களாலே அல்லாமல் அவர்கள் பரிபூரணர் ஆக கூடாதபடிக்குன்னு எழுதியிருக்கு. யார? பழைய ஏற்பாட்டு பக்தர்கள். நம்ம வராம அவங்க பரிபூர்ணம் அடைய மாட்டாங்களாம். அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சாங்க. கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் உங்களோட இருந்து ஊழியம் செய்கிறார். அதான் வித்தியாசம் நமக்கு அவங்களுக்கு. நமக்கு அவர் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டிருக்கிறார். அவர்கள் கர்த்தர் சிந்தப்போ ஒரு ரத்தத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாங்க. ஆனா நம்ம தான் அந்த காலத்தில் அவருடைய ரத்தத்துக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்மால் அல்லாமல் அவர்கள் பரிபூரணராக கூடாதபடி கர்த்தர் வச்சிருக்கிறாரா. நம்ம வந்துதான் அந்த பழைய ஏற்பாட்டு கால பக்தர்கள் பரிபூரணராக முடியும். அவர்கள் வாளால் அறுக்கப்பட்டார்கள், அவர்கள் ஓடாய் தேர்ந்தார்கள், விசுவாசத்துக்காக ஜீவனை கொடுத்த எல்லாரைட்டு தான். ஆனால் அவர்கள் உங்களை அல்லாமல் அவர்கள் பரிபூர்ணம் அடையக்கூடாது. அப்ப நான் யோசிப்பேன், இப்போ அவங்களுக்கு இவ்வளவு செய்திருந்தால் ஏன் நம்ம பார்க்க முடியாது? ஏன் நம்ம கேட்க முடியாது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவ்வளவு சாத்தியம்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏன் வராது? கர்த்தர் இன்னும் சமீபமாகி விட்டாரே அப்படின்னு யோசிப்பேன். அப்ப எந்த ஒரு அபிஷேகத்திலும், நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்திலும் நுனிப்புல் மாத்திரம் மேஞ்சிராதீங்க. இந்த அனுபவம் என்பது வெளி தோற்றத்தில் நம்ம கொடுக்குற டைட்டில் பார்த்தா வேற மாதிரி இருக்கும். தேசங்களை குறித்த பாரம், எழுப்புதலை குறித்த பாரம். அப்ப எழுப்புதலை குறித்த பாரம்னா என்ன? அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்கிறதா? அந்த பாரமா? அந்த பாரம் வந்த உடனே அந்த பாரம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் பேசுவதற்கும் கொடுப்பதற்கும் செயலாற்றுவதற்கும் சில வரங்களை வைத்திருப்பார். பாரம் இல்லாமல் வரம் இல்லை என்பதை மாத்திரம் நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ளணும். பாரம் இல்லாத எவனிடத்திலும் கர்த்தர் பேசவும் மாட்டார், பாரம் இல்லாத யாரையும் பயன்படுத்த மாட்டார். அப்படி இருக்கிற ஆளுக்கு தான் தங்களை தாங்களே பயன்படுத்திக் கொள்வார்கள். போஸ்டர் ஓட்டுறது, அது ஓட்டுறது, இது ஓட்டுறது, இந்த 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற தீர்க்க தரிசின்னு சொல்லுவது, கண்ணாடி போடுவது, அப்படி ஓரத்தில் அப்படி திரும்புவது, போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பது, இது எதுக்கு? அது தன்னைத்தானே உருவாக்குவது. கர்த்தர் உருவாக்குற ஆள் வேற மாதிரி இருப்பாங்க, கர்த்தர் பேசுற ஆள் வேற மாதிரி இருப்பாங்க. அது கர்த்தர் உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும்னா நீங்க அதுல காத்திருக்கணும். ஒவ்வொரு அனுபவத்தை பாரம் வேண்டும். பாரம் இல்லாத எந்த ஊழியக்காரனுடைய வரம் சந்தேகத்துக்குரியது. நான் டோட்டலா சொல்றேன், அது இல்லவே இல்லை. அது கிம்மிக்ஸ், தந்திரம். நிறைய பார்க்குறீங்க, வரங்கள் இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க. அந்த ஆளை பாருங்க,
அவன் உண்மையிலே பாரம் உள்ளவனாக இருந்தால் தான் அந்த வரம் வேலை செய்யணும் அர்த்தம். மோகனை நின்று ஹீலிங் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, ஜனங்களை அழைக்கிறாங்க. பல பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. அவங்களுடைய பின்புல வாழ்க்கை நமக்கு தெரியும். மேடையிலிருந்து நம்ம இவ்வளவு பெரிய ஊழியக்காரன் எல்லாரும் பார்க்குறாங்களேன்னு கொஞ்சம் கூட நினைக்காம அப்படியே குழந்தை மாதிரி அழுறாங்களே. அந்த பாரம் தானே. அந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய ஸ்டேட்டஸ், ஜனங்கள் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு கர்த்தரை மாத்திரம் முன்வைத்து எப்படி அழ முடியுது? பாரம் தானே. பாரம் இல்லாத ஒரு மனிதன், நீங்க இதுதான், மரம் நல்லதானால் கனி நல்லது. ஒரு மனிதன் பாரம் இல்லாவிட்டால் அவனுடைய வரம் முழுவதும் சந்தேகத்துக்குரியது. சந்தேகப்படுங்க அவனுக்கு மனிதர்கள் மேல பாரம் இருக்கா? தன்னையும் தன்னுடைய ஊழியத்தையும் கட்டணும் தான் பாரம் இருக்கு. ஹெலிகாப்டர்ல தான் வந்து இறங்குவேன்னு சொல்றாரு, விமானத்தில் தான் வந்து இறங்குறேன்னு சொல்றாரு, நாங்கள் இவ்வளோ காஸ்ட்லியாக தான் ட்ரெஸ் பண்ணுவோம் என்று சொல்லுகிறாரு, இதுதான் எங்களுடைய ஊழியம் சொல்றாரு. இதை காட்டி ஜனங்களை தங்களை வரமுள்ளவர்களை போல காட்டிக் கொள்ளுகிறார்கள். ஜெனுவினான உண்மையான வரங்கள் எங்க இருக்குன்னு தெரியுமா? பாரமுள்ள மனிதனிடத்தில் தான் வேலை செய்யும். அது தீர்க்க தரிசன வரமா இருந்தாலும் குணமாக்குற வரமா இருந்தாலும் பாரம் என்பது முக்கியம். எசேக்கியேல் பாருங்க, தேசத்துக்கு மனுஷன் அழுகிறான், அப்படி கதறுகிறார். கர்த்தர் சொன்னதெல்லாம் செய்கிறார். கர்த்தர் சொல்ற 40 நாள் ஒரு கழிச்சு படுத்துரு, வலது பக்கமா நீங்க படுத்து பாருங்க, அப்பதான் தெரியும். 40 நாள் படுத்துரு, அப்படியே வலது பக்கமே படுத்துரு, அசையக்கூடாது. எப்படி இருக்கும்? இரவும் பகலும் 40 நாள் படுத்திருந்தார். முடிஞ்சதுன்னு நினைச்ச போது கர்த்தர் சொன்னார், இப்ப இடது பக்கம் திரும்பி இன்னொரு 40 நாள் படுத்துரு. என்ன ஆண்டவரே, படுத்தார். எவ்வளவு பாரம் இருந்திருக்கும். தேசத்துக்கு மனுஷன் கதறுகிறான், கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்கிறார். அந்த எரேமியா தீர்க்கதரிசியை பாருங்க, அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். தேசத்துக்கு மந்தை சிதறி போகிறதை பார்க்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்து திரிகிறதை பார்க்கிறார், தேசம் அடிமைப்பட போவதை சொல்லுகிறார். பேசக்கூடாதுன்னு கட்டளை போடுறாங்க. எரேமியா உடைய சரித்திரத்தை படிச்சு பாருங்க. ராஜா கட்டளை போடுகிறான், நீ ஜனங்களோட இருதயத்தெல்லாம் கரைய பண்ணி தீர்க்க தரிசனம் என்ற பெயர்ல ஜனங்களை எல்லாம் நீ வந்து பலவீனப்படுத்துகிறாய், பேசக்கூடாது, இனிமேல் இவனை பிடிச்சி குழியில போடுங்கடான்னு சொல்லி குழியில போடுறாங்க. அந்த குழி என்பது இவ்வளவு ஆழத்துக்கு சகதியும் சேரும் நிரம்பினது. உள்ள இறங்கினா இவ்வளவு தூரம் மூழ்கி இருப்பாங்க. ஒரு ஆள் தான் நிற்க முடியும், படுக்கலாம் முடியாது, இப்படியே நின்று கொண்டே இருக்கணும். ஒரு ஆள் நிற்கிற மாதிரி ஒரு குழாய் உள்ள போட்டிருப்பாங்க. இந்த போர்வெல் பம்பு போடுறான் பாருங்க, அது மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஆளை இறக்கி மேலே கல்லை போட்டு முடிகிறது. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மாத்திரம் திறந்து இடுக்கத்தின் அப்பம்னு ஒரு அப்பம் இருக்கு. அது என்னன்னா அரை வயிற்று கால் வயிற்றுக்கு வந்து உணவும் கால் வயிற்றுக்கு தண்ணியும், அவ்வளோதான் கொடுத்துட்டு அப்படி விட்டுருவாங்க. எதற்கு? இந்த மனிதனுக்கு என்ன எவ்வளோ பாரம் பாருங்க. இவ்வளோலாம் செஞ்சோம். அவர் சொல்றாரு, ஆண்டவரே, என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமாய் மாறினால் நலமாயிருக்கும், அப்பொழுது இந்த ஜனங்களுக்காக நான் திறப்பில் என்று கதறுவேன் சொல்றாரே. அந்த ஜனங்கள் என்ன, இவருக்கு என்ன பட்டாடை கொடுத்தாங்களா? தீர்க்கதரிசி என்று பொன்னாடை போத்துனாங்களா? தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொண்ட பாரம். அவன் இந்த பாரம் இல்லாத வரம் செல்லாது. எனக்கு பாரம் இருக்கும், அதனால தான் கர்த்தர் பேசுறார். அண்ணனுக்கு பாரம் இருக்கு, கர்த்தர் பயன்படுத்துகிறார். பாரம் இல்லாமல் செயல்படுகிற வரங்கள் ஒன்னு சும்மா ஏமாத்துற வரமா இருக்கும், அல்லது சாத்தானால் உண்டாயிருக்கும். ராத்திரெல்லாம் படுத்து தூங்கிட்டு காலையில இருந்துச்சு வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி ஃபேஷியல் பண்ணி வந்து நின்று பேசிட்டா தீர்க்க தரிசனம் வந்துருமா? அடிபடணும், நொய்யோட நொய்யோ அடிபடணும். கர்த்தரனை எப்படிலாம் நடத்தினான்னு சொல்லி கேட்டா நீங்க அவ்வளவுதான் பயந்துருவீங்க. சாதாரணமானது அனுபவம் அல்ல. திடீர்னு வந்தோடனே கர்த்தர் பேசிடுவாரா? திடீர்னு அண்ணன் வந்து நின்று கை நீட்டோடனே குணமாயிருமா? உள்ள அந்த மனிதன் அடிபட்டு நொந்து நைந்து வேதனைப்பட்டு கர்த்தர் நொய்யோட நொய்யோ அடித்து, அப்பதான் அந்த வாரமும் தரிசனமும் வரங்களும் வல்லமையும் பலமும் வெளிப்படும். இயேசு சுகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டா ஊழியம் செய்தார். வானத்து பறவைகளுக்கு கூடு இருக்குது, நரிகளுக்கு குழி இருக்கிறது, மனுஷகுமாரன் தலை சாய்க்கிறதுக்கு இடமில்லைன்னு சொன்னாரே. சீஷர்கள் அப்படித்தானே செஞ்சாங்க. பாரம். அப்ப அதனாலதான் அவங்க சொல்றாங்க, மேலோட்டம் அவங்களுக்கு பார்த்தா பாரம் என்று தெரியும். அந்த பாரத்தை சுமந்தால் அதன் பின்னால் இருக்கிற ஒரு பெரிய மகிமை இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது. பாரத்தை சுமக்கிறவன் கர்த்தருக்கு சமீபமாகி விடுகிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். அது பாரம் சுமக்காதவனுக்கும் கர்த்தருக்கும் இடைவெளி பெருசா இருக்கும். அதான் நான் சொல்வது, நீங்கள் விரும்பி பாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாரத்தை வைக்கலாம்னா கூட வைங்க ஆண்டவரே என் தலையிலன்னு கேளுங்க. பாரங்கள் தேவனோடு மனிதனை நெருங்க வைத்து விடுகிறது. தான் பாரம் இல்லாத ஊழியத்தை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கும் கர்த்தருக்கு இடையில இடைவெளி அதிகமாயிரும்.
பாரப்படணும். கர்த்தர் பாரங்களின் நடுவில் தான், நீங்க படுகிற வேதனையின் உச்சத்துல தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்களோடு கர்த்தர் இருந்தார், உண்மை. ஆனா அவங்க அந்த உபத்திரவத்தின் உச்சகட்டத்தில், பாரத்தின் உச்சகட்டத்தில், பீக்ல அவர் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த சூளையிலே போடப்பட்ட போது அவர்களோடு கூட கர்த்தர் தானும் இருப்பதை வெளிப்படுத்தினார். அவங்க 3 பேர் மாத்திரம் பார்க்கல, அவர்களோடு இருப்பதை உலகமே பார்த்தது. ராஜா பார்த்தான். 3 பேரை தானடா போட்டோம், இவன் தப்பா யாரையாவது இன்னொரு ஆளை தூக்கி போட்டானா? தேவ தூதனை போல, தேவனை போல நிற்கிற ஒரு ஆளை பார்க்கிறனே, அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று ஆச்சரியப்பட்டான். உபத்திரவம், பாடு, பாரம். ஒருவேளை வெளியே நமக்கு வசதி இருக்கும், வெளியே நமக்கு எல்லாருக்கும் மாதிரி தெரியும், ஆனா மனசுல பாரம். அந்த பாரமும் வேதனையும் வரும்போது ஒன்று, அது கர்த்தரோடு உங்களை இணைக்கிறது. இந்த பாரத்துக்கும் இந்த வேதனைக்கும் கர்த்தர் ஒருவரால் தான் நம்ம தீர்ப்பு சொல்ல முடியும் போது நம்ம மனிதர்களை விட்டு கர்த்தர் பக்கத்தில் முழுவதுமாய் திரும்ப ஆரம்பிக்கிறோம். பாரம் இருந்தால் தான் வரம் வேலை செய்யும், பாரம் இருந்தால் தான் உங்க ஜெபம் வேலை செய்யும். அதனால்தான் கர்த்தர் பாருங்க, 3 பாரங்களை இதை ஒரு மனிதன் இதுவரைக்கும் தூக்கி சுமந்திருக்கிறார். நீங்க சுமக்கும் போது தான் தெரியும், இதையா தூக்கினாங்க. ஆமா, இது சாதாரணமா நடந்ததல்ல. சொல்றாங்களே, என்ன ஒரு பேர்ல கூட்டம் போட்டாலும் எப்படி இவ்வளவு ஜனங்கள் வர்றாங்க, நாங்களும் தானே ஊழியம் செஞ்சு பார்க்கிறோம், ஏன் வரல? பாரத்தோட நீங்க செய்யணும். இந்த பாரம் உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிக்கும், அது மெல்ல செடியா வளரும். நீங்க இந்த பாரத்தின் அனுபவத்துல அதை வளர்ப்பது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்க இதுக்கு உண்டான நேரத்தை கொடுக்கணும். கர்த்தர் என்னென்ன காரியம் நமக்கு சொன்னார் நீங்க பார்க்கணும். எனக்கு கர்த்தர் எழுப்புதல் பாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நான் இந்தியாவை பற்றி பாரப்படணும், யூதாவை பற்றி பாரப்படணும், உலக எழுப்புதலை பற்றி பாரப்படணும், அதற்காக ஜெபிக்கணும். அதற்கு என்ன திட்டங்கள் சேர்ந்தால் அந்த திட்டத்தில் நானும் பங்கு பெறணும். என்னால் பங்கு பெற முடியாவிட்டால் அந்த திட்டத்துக்கு நான் உதவி செய்யணும், அதுவும் பாரம் தான். சில ஆட்க பாருங்க, இந்த திட்டத்தை நிறைவேற்றுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அல்லது நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அமிஞ்சி வேலையாட்கள்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த வசனத்தில் அமிஞ்சி வேலையாட்கள் அப்படின்னா என்னென்னா, சம்பளம் வாங்காமல் வேலை செய்கிறவங்க. தேவாலயம் கட்டப்பட்ட போது அவர்கள் சம்பளம் வாங்காமல், அவர்கள் கூலி பொறித்து கொள்ளாமல் கொடுக்குற கஞ்சியை மாத்திரம் குடிச்சிட்டு மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருப்பான், அமிஞ்சி வேலையாட்கள். அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒரு திட்டம் வந்துருச்சுன்னா அண்ணன் சொல்லுங்க, நாங்கள் செய்கிறோம், மேன் பவர் நாங்கள் கொடுக்குறோம், அல்லது ஒரு மணி கொடுக்குறோம், அல்லது நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், தாங்குகிறோம், நாங்கள் இந்த பாரத்தை நாங்களும் ஏற்றுக்கொள்ள சொல்லுவீங்க. இன்னுமே அதான் பாரம். அந்த பாரம் ஒரு திட்டத்தில் எங்களையும் பயன்படுத்துங்க, நாங்களும் வர்றோம், ஏன் தனி மனிதனை நிற்கணும், வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சுமப்போம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதே பாரத்தை எங்களுக்குள்ளும் வச்சிருக்கிறார். அந்த பாரம் எங்களை சும்மா இருக்க விட மாட்டேங்குது, ஏதாவது செய்யணும். ஆனால் நாங்கள் எதையாவது செஞ்சிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுங்க, உங்கள் பின்னால் நாங்கள் வருகிறோம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை தேர்வு செய்திருக்கிறார். இந்த பாரம், இந்தியாவை குறித்த ஒரு திட்டம், யூதாவை குறித்த திட்டம் வரும்போது, அடுத்து ஜெப பாரம். அதில் நம்ம உள்ள ஆழமாக போகும்போது, அது விளைய ஆரம்பிக்கும் போது, அது அந்த பாரம் உங்களுக்குள்ளே வரும்போது அதை ஒட்டின வரங்கள் கிரியை செய்ய பார்ப்பீங்க. 3வது பாரம் நம்ம சொல்ல சுவிசேஷ பாரம். அதில் இருக்கக்கூடிய வரங்கள், வல்லமைகள் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய பார்க்குறீங்க. எழுப்புதலுக்கு இந்த 3 தான் தேவை, 3 பாரம் தேவை நமக்கு. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான காரியங்கள். இது என்ன செய்யும், உங்களுக்குள்ள விதைச்சிட்டாங்களா, அதை வளர்ப்பது உங்களுடைய கையில் இருக்கிறது. வளர்க்கிறது எப்படி? அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு நேரம் கொடுக்கணும், அதன்படி கிரியை செய்யணும், தொடர்ந்து அதை கண்காணித்து கொண்டு அந்த பாரத்தை இழந்து விடாதபடி இருக்கணும். அப்புறம் அது ஒரு சின்ன செடியா வளரும், சீக்கிரமே அது ஒரு மரமாய் வளரும். காலையில் விதைப்பீங்க, சாயந்தரம் அறுவடை பண்ணிடுவீங்க. ஏன்னா இந்த காலம் அதிகம் இல்லைல்ல. கர்த்தர் இப்போ அந்த விதைகளுக்கு ஒரு புதிய வீரியத்தை கொடுத்திருக்கிறார். காலையில் விதைப்பீங்க, சாயந்தரம் அறுத்துருவீங்க. நீங்க பெற்றுக்கொண்ட அந்த பாரம் அது வளர்வதற்கும் மரமாவதற்கும் ரொம்ப காலமெல்லாம் ஆகாது. 20 வருஷம், 22 வருஷம், 2044 உடனே அப்படி இல்லை. இது உடனே தீவிரமாய் கிரியை செய்யும், அது உடனே விளையும், அது விருட்சமாகும், சீக்கிரம் விருட்சமாகும். விருட்சமாகி உங்கள் கிளைகளிலே கனிகள் தோன்றும். அந்த கனிகளுக்குள்ளே விதை இருக்கும். அந்த விதை உங்களை சூழ இருக்கிறவர்களுக்குள்ளே விதைக்கப்படும். இப்படியே கர்த்தருடைய பாரம் உலகம் எல்லாவற்றையும் நிரப்பும். இங்க ஒரு விதை போட்டாங்க, அந்த விதையை உங்களுக்குள்ள போட்டாங்க, உங்களுக்குள்ள போட்ட விதை வளரும், அதுக்குள்ள நிறைய விதை உண்டாகும், அதை நீங்க விதைப்பீங்க. அப்புறம் பாருங்க, உங்கள் கூட ஒரு 100 பேர் இருப்பாங்கல்ல, அந்த 100 பேருக்குள்ளும் அந்த விதைகள் விதைக்கப்படும். அது அப்படியே விருத்தியாகி கொண்டு வளர்ந்து கொண்டே போகும். கர்த்தர் அப்படித்தான் சிஸ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்.
அதைத்தான் கர்த்தர் செய்ய போகிறார். அப்ப அதை வளர்ப்பதும் தக்க வைத்துக் கொள்வதும் வளருவதும் உங்க கையில் இருக்குது.